வணக்கம் எல்லாருக்கும். தங்கவேல், நீங்க தொடங்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒற்றன் நாவல் வாசிப்பு கலந்துரையாடல்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி நண்பர் சிவா தான் ஒற்றன் புத்தகம் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப நாளா வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அதுல நிறைய மார்க்கர்லாம் வச்சு பக்கம் பக்கமா மார்க் பண்ணியிருந்தாரு. ஒற்றன் நாவல் அசோகமித்திரன் அவர்களுடைய 1973 காலங்கள்ல அமெரிக்கால அயோவா பல்கலைக்கழகத்துக்கு அவர் ஒரு ரைட்டிங் கிராண்ட் மாதிரி அவரை கொடுத்து அவர் அங்க வர வச்சு அமெரிக்கால ஒரு 7 மாசம் தங்கியிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மற்ற எழுத்தாளர்கள் உலகத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சில ஈஸ்ட் ஐரோப்பிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் ஒரே இடத்துல தங்கி ஒன்னா இருந்து பேசி ஒரு கலாச்சார குடும்பம் மாதிரி அவங்க நிறைய பேசிக்கிட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நிகழ்ச்சிகள், நாடகங்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டாங்க. இவர் போன அனுபவத்தை ஒரு அனுபவ கட்டுரையா அல்லது ஒரு சிறுகதையா அல்லது ஒரு புதிய நாவல் வடிவமா அப்படின்னு நமக்கு கேள்விகள் எழுப்பக்கூடிய மாதிரியான ஒரு நாவல் வடிவுல இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஒரு புதிய சோதனை. 1973க்கு இது ஒரு புதிய சோதனை தான், சோதனை முயற்சி. அது ரொம்ப நல்லா வந்திருந்ததுன்னு இது எல்லாருமே சொல்றாங்க. காலச்சுவடு பதிப்பகத்தோட கிளாசிக் வெர்ஷனா இந்த நாவல் வெளிவந்திருக்கு. இந்த நாவல் வெளிவந்தது வந்து அந்த நேரத்துல இல்ல, அவர் எழுதினது அந்த காலகட்டங்கள்ல. ஆனா பப்ளிஷ் பண்ணது ரொம்ப லேட்டரா தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 90s ஏர்லி 90sல தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு இல்ல நினைக்கிறேன். 85 முதல் 85 பதிப்பகம் வந்து 85 12 வருஷம் கழிச்சு அவர் பதிப்பிச்சிருக்காரு. அவர் முன்னுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் முறை அவர் பதிப்பிச்சப்போ நர்மதா அப்படின்ற ஒரு பேரை சொல்றாரு. அது பப்ளிகேஷன் பேரா இல்ல அது நடத்துறவங்க பேரான்னு தெரியல. அது விக்கவே இல்ல அந்த புத்தகம். அது நிறைய புத்தகம் அப்படியே அங்கேயே கிடந்தது. அதனால நர்மதா வந்து நேருக்கு நேர் என்னால சந்திக்க கூட முடியல. அந்த மாதிரி அவமானமா இருந்தது. 1985ல. அதுக்கப்புறம் வந்து நான் படிச்ச எடிஷன் வந்து 2005 எடிஷன். காலச்சுவடு பதிப்பகம் 2005 எடிஷன் தான் படிச்சேன். அதுக்கு நடுவுல ஒரு எடிஷன் வந்தது போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 1990ஸ்ல 94ஓ 95ஓ இது ஒரு எடிஷன். ஸோ 3 எடிஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 2வது எடிஷன்ல தான் அது வந்து பிரபலமாச்சு போல இருக்கு. இதுதான் எனக்கு தெரிய வந்தது. இந்த புத்தகத்தை பத்தி நாம இன்று கலந்துரையாடலாம். நண்பர்கள் எல்லாருமே வாசிச்சுட்டு வந்திருப்பீங்க. சிலர் ரொம்ப ரீசெண்டா வாசிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி சிலர் கொஞ்சம் சில மாசங்களுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கோம். அதனால நாம அதுல நமக்கு பிடித்த பகுதிகள் என்னென்ன, நமக்கு இந்த நாவல் ஏன் முக்கியமானது, இத உங்களுக்கு நெருக்கமா இருந்ததுக்கான காரணங்கள் என்ன, அல்லது இதை பற்றிய கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்த பத்தியுமே நாம இன்றைய குழுல பேசுவோம். ஒருத்தரா நண்பர்கள் ஆரம்பிப்போம். அவங்களுடைய பார்வையை சொல்லலாம். ஒரு 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நம்ம பேசலாம். அப்புறம் 2வது ரவுண்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை மற்ற நண்பர்கள்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் நம்ம. அருணாவும் தீப்தியும் நிறைய பேசி அந்த நாவல்ல வரக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அவங்களுடைய மூல மொழியில போய் அவங்கள தேடி என்ன அது அப்படின்னா பல ரிசர்ச் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. அதனால அவங்கள வந்து நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா உங்க 2 பேரையும் நான் அப்புறமா பேச கூப்பிடுறேன். நல்லா படிக்கிற பசங்க கேள்வி கேட்க மாட்டாங்க டீச்சர். நல்லா படிக்காத பசங்க தான் கேட்பாங்க. சிவா, உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? சுருக்கமா முதல்ல பேசலாம். நீங்க புத்தகத்தை பத்தி, எழுத்தாளரை பத்தி, உங்களுக்கு பிடிச்ச பகுதிகளை பத்தி, உங்களோட ஹைலைட்ஸ், நோட்ஸ் அதெல்லாம் பத்தி ஆரம்பிங்க நீங்க முதல்ல. ஷூர். ஆமா, நல்லா படிக்காத பசங்க அது எனக்கு புதுசு இல்ல. பள்ளிக்கூடத்துல இருந்தே கேள்வி கேட்டு நிக்க வச்சு பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நிறைய பட்டதுனால தெரியல. இப்போ நானே ஆரம்பிக்கலாம். இல்ல அசோகமித்திரனோட கதை வந்து ஹாஸ்யமா இருக்கிறதுனால சிவா இத ஒரு ஜோக்கா நீங்க எடுத்துக்கோங்க. கதையோட அதே ஓட்டத்துல நாம பேசுறோம் இன்னைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது பரவாயில்லங்க. அது கண்டிப்பா அது அப்படிதான். எனக்கு இது பிடிச்சதுங்கிறது வந்து ஒரு 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 அனுபவம் வந்து வெளிநாட்டு, இப்ப நம்ம நிலத்தை தாண்டி இன்னொரு நிலத்துக்கு போற அனுபவமே வந்து ஒரு புதுசு இல்ல. என்ன தோணும், தமிழ்நாட்டை தாண்டினாலே வந்து மாடு கூட சைஸ் வித்தியாசமா இருக்கும்.
அந்த அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அது அந்நிய நிலம். அந்நிய நிலத்துல வந்து நம்ம எவ்வளவு அந்நியப்படாம இருக்கோமோ அந்த அளவுக்கு சர்வே ஆயிருவோம் அப்படிங்கிறது தான் வந்து பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. குறிப்பா வந்து எனக்கு இந்த அவர் போன நேரம் வந்து ஒரு குளிர்காலம்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து என்னமோ வந்து ஒரு குளிரும் ஒரு கேரக்டர் மாதிரி எல்லா கதையிலயும் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் என்னைக்கு அந்த பாஸ்போர்ட் வாங்கி ஃபிளைட் ஏறினாரோ அன்னைக்கே வந்து இந்த நம்ம அவர் கூட போற மாதிரி தான் எழுதியிருந்தாரு. மெயினா எனக்கு இதுல வந்து தங்கவேலு சொன்ன மாதிரி எது ரொம்ப பிடிச்சதுன்னா, இதை ஒரு சிறுகதையாவும் வாசிக்கலாம். எந்த சாப்டரையும் எடுத்து நீங்க ஒரு கதை மாதிரியே வந்து சிறுகதை மாதிரி படிக்கலாம். காலச்சுவடு தான் வெளியிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். 500 கோப்பை தட்டுகள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்புல கிட்டத்தட்ட இதே அவரோட அனுபவத்தை இன்னொரு ஒரு சிறுகதையா வந்திருக்கு. பேரு மறந்துட்டேன் நானு. இதே கேமாட் அனுபவம் போய் வேற மாதிரியான அனுபவங்கள். இப்போ வந்து இங்க வந்து ஹாஸ்பைஸ் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய உடைகளை வந்து விற்கிற இடங்கள்லாம் வந்து அவருக்கு புதுதா இருந்தது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை வந்து இன்னொரு கதையிலையும் படிச்ச ஞாபகம். ஸோ இது வந்து ஒரு சிறுகதையாகவும் படிக்கலாம், அதே நேரத்துல வந்து ஒரு நாவலாவும் வந்து தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு புது அனுபவமா இருந்தது. ஒரு மறு வாசிப்புக்கு பல நேரங்கள்ல நாவல்களை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் இல்லையா. அட்லீஸ்ட் நான் பயன்படுத்த மாட்டேன். சிறுகதைகளை வந்து திருப்பி திருப்பி வாசிக்க முடியும். ஆனா நாவலை வந்து இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த புத்தகம் வந்து ஒரு விதிவிலக்கா எனக்கு பர்சனலா இருந்தது. நானும் படிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த புத்தகத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி கடைசி பெஞ்சு பையன் மாதிரி அவசரமான புரட்டிட்டு இருக்கேன் இப்போ என்ன பேசலான்னு. இதுல உள்ள பொதுவாகவே வந்து நாவல்களோட பேர்கள் வர கேரக்டர்ஸோட பேர்களை வந்து நான் குறிச்சு வச்சுக்கிறது வழக்கம். உலகத்துல எத்தனை விதமான பேர்கள் இருக்கு, இவங்க எதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதோட கேரக்டர்ஸ் வந்து நிறைய நிறைய நிலத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருந்தாங்க, இந்தியால இருந்து இவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேர்கள் எல்லாமே வந்து நமக்கு பழக்கப்படாத பேர்களா இருந்தது. எனக்கு முதல்ல வந்து ஒரு சிரமம்னு சொல்ல முடியல. ஒரு 2-3 தடவை அதை வர்ஜீனியா அப்படிங்கறத திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது. வெண்டூரா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நமக்கு பழகி போயிருது. ஸோ இந்த அப்புறம் அந்த பேர்கள் உண்ட நபர்களை வந்து நாம சந்திக்கிறப்போ, ஓ இந்த பேரு தானா பெக்கி அப்படின்னா வந்து ஓகே இந்த பிள்ளையதான் பெக்கின்னு கூப்பிடுதாரா அவரு அப்படின்னு நம்ம பின்னாடி தெரிய வரப்போ ரிலேட் பண்ணவும் முடிஞ்சது. எனக்கு இதுல குறிப்பா பிடிச்ச ஒரு பகுதியை மட்டும் ஒரே ஒரு இந்த சாப்டரை சொல்லிட்டு நான் முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். அவரோட கேமாட் அனுபவங்கள் வந்து ரொம்ப முக்கியமாப்பட்டது. அது ரொம்ப யோசிக்கவும் வச்சது. ஒரு நம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அத வந்து அவர் ரொம்ப நாளா அந்த ஷூவை வந்து சொல்லாமலே இருப்பாரு. அதோட அசௌரியங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பாரு. அதை கொண்டு டைப்ரைட்டர் அவன் கொண்டு போய் கொடுத்தோடனே அவ அந்த பணிப்பெண் வந்து அந்த அன்னைக்கு தூக்கி வச்சுட்டு இன்னொரு டைப்ரைட்டர் எடுத்துக்கோன்னு சொல்றப்போ, ஓ நம்ம ஷூவும் அப்படிதான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஷாக் அவருக்கு வந்து பல இடங்கள்ல நான் அனுபவிச்ச ஒண்ணா இருந்தது. முதல்ல இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு பயணம் போறப்போ வந்து என்ன உடைகள் நமக்கு தெரியாது. லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க. லேயர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து வார்ம் ஆறப்போ வந்து ஈஸியா கழட்டவோ இல்லாட்டி நீங்க வந்து உடம்ப வந்து சூடு பண்ணிக்கிடவோ முடியும். அப்படி அது தெரியாம வந்து ஒரு பெரிய ஜாக்கெட்டை போட்டுட்டு நான் சுத்தினதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வந்து கழட்டவும் முடியாது, கழட்டினா குளிரும். அவர் கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்து போட்டுக்கிட்ட ஒரு சூட்டை வந்து போட்டுக்கிட்டு அந்த படகுல நிக்கிறப்போ வந்து அந்த குளிரை வந்து என்னால நல்ல அனுபவிக்க முடிஞ்சது. அந்த எழுத்துல வந்து அந்த குளிர் தான் எனக்கு தெரியுது. முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பனி வந்து கூடவே ஒரு கேரக்டர் மாதிரி இந்த புத்தகங்கள்ல வந்ததா எனக்கு படுது. இது என்னோட முதல் கட்ட இதா சொல்றேன். நன்றி. நன்றி நன்றி சிவா, உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க. எழுத்தாளருடைய பெயர்கள் புதுசா இருக்கிறத பத்தி சொன்னீங்க. முதல்ல எப்படி அந்நியமாவும் பின்னால அவங்கள பத்தி தெரிய அவங்களுடைய பெயர் நெருக்கமாகறதையும் பத்தி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கேமார்ட் அனுபவங்கள், அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கேமார்ட் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல பொருட்களை திரும்ப கொண்டு போய் கொடுக்கறது, இப்படி கொடுத்தா திரும்ப வாங்கிப்பாங்க அப்படின்றதே நமக்கு புதுசு. நம்ம ஊர்ல எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. கடையை விட்டு வெளில வந்தாச்சுன்னா பெரும்பாலும் திரும்ப நீங்க எந்த கடையில பொருட்களை திரும்ப கொடுக்க முடியாது.
எனக்கு முதல் ஆச்சரியம் என்ன இந்த ஊர்ல அப்படின்னா, தேங்காய் இருக்குல்ல, முழு தேங்காய் வந்து எப்போவாது தான் கிடைக்கும். ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் நீங்க. வாங்கி வீட்ல வந்து வெட்டி பார்த்து தேங்காய் சரியில்லைன்னா கொண்டு போய் குடுத்தா கடையில வாங்கிப்பாங்க. அப்படியா? வாங்கிட்டு ஆமா. ஆ. வாங்கிட்டு எனக்கு முதல் ஆச்சரியம்னா, இது ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் இங்க வந்து. ஒரு முதல் 6 மாசம் இந்த மாரி வீட்டுக்கு வருவேன். தேங்காய் 2, 3 நாள் வச்சுட்டு ஓப்பன் பண்ணா நல்லா இருக்காது. ஐயோ! இத கொண்டு போய் என்ன பண்றதுன்னு குப்பையில தூக்கி போட்டுருவோம். அடுத்த நாளு அடுத்த முறை திரும்பவும் தேங்காய் வாங்க போவோம். தேங்காய் $3 குடுத்து வாங்குறோம் அப்படின்னா, உங்க கையில $3 குடுத்து புதுசா இன்னொரு தேங்காவையும் குடுத்துருவாங்க. மன்னிச்சிடுங்க உங்களுடைய இது தேங்காய் கெட்டு போனதுக்கு. இத முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு. அவன் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு. ஸோ அது மாரி கேமார்ட்ல பொருட்கள திரும்ப குடுக்கறது வந்து திரும்ப ஷெல்ஃப்க்கு போறது. அது அழகா சொல்லியிருந்தீங்க. குளிர் லேயர்ஸ் எல்லாத்தையுமே தொட்டு காட்டுனீங்க. நன்றி சிவா. அடுத்தது ஷாகுல் ஹமீது அண்ணன். நீங்க உங்களுடைய பார்வைய சொல்லுங்க. வணக்கம், வணக்கம். அது 73, 74 அப்பதான் அவரு அங்க போயிருக்கிறார். அந்த அயோவா சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கு எழுத்தாளர். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருந்து எழுத்தாளர்களை அங்க வர வச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியல. கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க உடைந்த ஆங்கிலம். அதுல இவருக்கு கொஞ்சம் நல்லாவே ஆங்கிலம் தெரியும். அப்புறம் இவர் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு இன்னசென்டாவே இருந்திருக்காரு அந்த டைம்ல. எதுவுமே அவருக்கு தெரியல. லிஃப்ட்ல ஏறுறதுக்கு தெரியல. அப்புறம் வந்து அந்த காஃபி குடிக்கிறதுக்கு வந்து அந்த நெருப்பு பெட்டி கேட்டிருக்காரு. அது மேட்ச் பாக்ஸ் கேட்டிருக்கிறார். பட் அப்போ கேஸ் லைட்டர்ல இருக்கு. அது கூட தெரியல அவருக்கு. அப்புறம் அந்த ஒரு அந்த பாஸ்போர்ட் வாங்கின கதையை அப்போ அவர் முதல்ல சொல்லாரு. இப்படி வந்து யாரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்து உனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும். யார் சொன்னா தெரியாது. அப்ப இவரை விட பெட்டராட்டு கொஞ்சம் வெளிநாட்டு போன அனுபவங்கள் இருந்த அந்த நண்பர் பேரு ஒருத்தர். அவரு கிட்ட சொன்னாங்க. இல்ல விசாரிச்சு உடனே ஒரே நாள்ல விசாரிச்சு சொல்லிட்டாரு. நீ அங்க போகணும், 7 மாசம் அங்க இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து ஐஏஎஸ் ஆபீசரோட ஒரு சிக்னேச்சர் கையெழுத்து இருந்துன்னா ஒரு பாஸ்போர்ட் சீக்கிரமா கிடைச்சிருது அப்படின்னு. அந்த தகவல்ல எனக்கு புதுசா இருக்கு. இப்ப நாம தக்கால்ல ஒரே நாள்ல பாஸ்போர்ட் வாங்குறோம் பாருங்க. தக்கால்ல வித்தின் டே. அது காலையில கொடுத்துட்டு ஹலோ இடையில ஏதோ பிரேக் ஆயிடுச்சா? அது காலையில கொடுத்துட்டு சாயந்தரம் நான் அது ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறேன். எப்படின்னா நான் ஒரு நாள் வந்து திருநெல்வேலி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்க எல்லாம் பாஸ்போர்ட் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் வீடு வந்து சேரல. அதுக்குள்ள எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு. இப்படி வந்து இவர் பாஸ்போர்ட் நம்பர் போட்டு டிஸ்பேச் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு முன்னே இருக்குது. அப்ப அவருடைய அனுபவங்கள் சாரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். வெளியே போகக்கூடாது. அது மாதிரி அவரு அங்க அந்த பஸ்ல அது மாதிரி அங்க நியூஸ் பேப்பர் இருக்குது. அவர் வந்து ஒரு 6, 7 நாள் லேட்டா தான் போயிருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த அறிமுக உரையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அறிமுக உரை என்னென்ன செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாமே வந்து அவருக்கு முடிஞ்சு போச்சுது. அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனா தெரியாம இருந்தது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா 2வது நாள் வந்து அந்த அவனு பேர் என்னது ஜூமா ஜக்கி ஏதோ ஒரு பேர் இருக்கே. அவன் வந்து அந்த பஸ்ல கூட்டிட்டு போகக்கூடிய பொறுப்பு. அப்ப அந்த போக வேண்டிய யூனிவர்சிட்டிக்கு போகணும். அந்த போக வேண்டிய இடம் தெரியாம அங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துரு. இவர் வந்து அதை ஒண்ணு தெரியாததுனால அந்த ஊரை பத்தி ஒண்ணு தெரியாததுல இவர் ரொம்ப ஜாலியா அமைதியா இருக்கிறாரு. அது வந்து ஒண்ணு வந்து நல்ல பக்குவம் உள்ளவங்களுக்கு அந்த அமைதி வரும். இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு இன்னசென்டா இருக்கிறப்பங்களா அறியாமைனாலேயும் அந்த அமைதி வந்துடும். பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த முதல் நாள் வந்து அந்த படகுல ஒரு பயணம் போறாங்க இல்லைங்களா? படகுல பயணம் போறதுக்கு முன்னாடி பஸ்ல போறாங்க. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த பாப்பாட்ட கேட்கிறாரு வெயிட்டர்ட்ட. வெஜிடேரியன் அப்படின்னு அந்த பொம்பளைக்கு புரியல. நான் ஒரு வாட்டி ஃப்ளைட்ல நியூயார்க் டு சம்வேர் பால்டிமோர் எங்கேயோ போகும்போது, நான் வந்து பியூர் வெஜிடேரியனா இருந்தேன். அப்போ அவன்கிட்ட இருக்கிற போக் அண்ட் பீஃப் தான் இருக்குது. அப்போ வெஜிடேரியன் எப்படி அவன் அந்த கருப்பு அப்படி மேலே கீழே பார்த்தான். அது அந்த ஊர்ல அது ஒரு சிக்கல். ஆனா இப்போ அமெரிக்கால வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய குரூப்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப இவருக்கு வந்து அங்க வந்து அந்த சீரியல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. வெஜிடேரியன் அந்த என்ன அதாவது இறைச்சி இல்லாத உணவு அது கூட அவருக்கு அந்த பிள்ளை புரியல. அப்புறம் சீரியல் தான் கொடுக்குறாங்க. அப்ப டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த பாலும் சர்க்கரையும் இருக்குது. அதை எடுத்துக்கவும் அவருக்கு தெரியல. ரொம்ப இன்னசென்டாவே மனுஷன் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த இதுல அந்த வெண்டூரா அந்த போட்ல அவன் இவர் மேல வாந்தி பண்றான் இல்லைங்களா? வாந்தி பண்ணி அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்து வந்து ஃபுல்லா தொடச்சி அப்புறம் மிசிசிப்பில வந்த பிறகு அதை வந்து குப்பை தொட்டியில கொண்டு போடுறாங்க. அப்ப அதுல ஒரு குளிர சொல்றாரு. நான் வந்து மும்பைல 2000வது ஆண்டு மும்பைல இருக்கும்போது ஒரு நாள் அகமதாபாத்துக்கு போயிட்டேன். மும்பைல வந்து டெம்பரேச்சர் வந்து 13, 14 டிகிரி தான் மினிமம் டெம்பரேச்சர். அதுக்கு கீழே போகாது. அது விண்டர்ல.
மும்பை வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிற இடம். நான் வந்து அகமதாபாத்துக்கு போகும்போது ஒரு வாட்டி வந்து 45 டிகிரி, அது வந்து சம்மர்ல. நான் விண்டருக்கு தெரியாம போயிட்டேன். இதே மாதிரி என்கிட்ட விண்டர் க்ளோத்தே இல்ல. அங்க போனா அங்க ஒரு கம்பளி கொடுத்தாங்க, போத்திட்டு படுக்கிறேன். அங்க 5 டிகிரி. அப்ப இங்க வந்து ரொம்ப மைனஸ் டெம்பரேச்சர்ல அவர் அதுக்கான உடை, அதான் அவர் இன்னசென்டா இருக்கு, எதுவுமே தெரியல, தெரியாத ஒரு இடத்துக்கு. ஆனா முதல்ல போன உடனே அவர் ரொம்ப குழம்பி போயிறாரு. நான் எந்த தைரியத்துல இங்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க சமாளிக்கிறாரு. சமாளிச்சு அப்புறம் அங்க வந்து ஒரு ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தர் சந்திக்கிறாரு. அப்ப அவன் இன்வைட் பண்றான். இன்வைட் பண்ணா பஸ் பிடிச்சு அங்க போயிறாரு. பார்த்தா அவன் ஒரு கருப்பன். பார்த்தா அவன் வந்து, அது நான் போன வருஷம் படிச்சதுனால அந்த பேர்ல எனக்கு சரியா வரல. ஆஹ் அவன் வந்து போலீஸ் தேடி வருது. கடத்தக்காரங்களா போலீஸ் வேற தேடி வர்றாங்க. ஒரு கண்ணாடி அறைக்குள்ள முழுக்க கண்ணாடி இருக்கு. அதுக்குள்ள இவர் வச்சு பூட்டி வச்சிடறாங்க. பட் விட்டா சுட்டு கொண்டிருப்பாங்க. மனுஷன் அறியாமைக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படியே போயிடுறதா? இப்படி வந்து ஒரு இன்னசென்டாவே அது வந்து நிறைய விஷயங்கள. ஆனா என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து இதை உள்ளபடி எழுத மாட்டாங்க. நம்ம நிறைய செய்யக்கூடிய அந்த கோமளித்தனங்கள் இருக்குல்ல. இப்ப நானே நிறைய கோமளித்தனங்கள் செய்வேன். எங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க, நீ படிக்கிறது இப்ப உட்காந்து வாசிக்கிறல்ல, அப்ப படிச்சிருக்கணும் பெரிய ஆளா இருப்பார்ல அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனங்கள் நான் இப்போ செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா அந்த கோமாளித்தனத்தை அவர் அப்படி அதை எழுதியிருக்கிறாரு. இப்போ இதனாலதான் ஒவ்வொரு அத்தியாயமும் நாம படிக்கும்போது அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நமக்கு ஒரு சிறுகதை மாதிரி அந்த வடிவத்துல வருது. இப்ப நான் எழுதக்கூடிய சில கட்டுரைகள்ல கூட வந்து நிறைய விஷயங்கள் எழுதுறேன் இல்லைங்களா, அதுக்கு எனக்கு இந்த ஒற்றன் படிச்ச பிறகு ரொம்ப பலனா இருந்து. என்னோட ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். நான் 97ல வந்து சென்னையில இருந்து மும்பைக்கு ரயில் ஏறுறேன். ரயில் ஏறும்போது வந்து அந்த ரயில்ல வந்தவங்க என்கிட்ட ஏதோ கேட்டாங்க. அப்ப நான் சொல்றேன், மாலும் நஹி. ஹிந்தியில தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை அதுதான், மாலும் நஹி. அப்போ ஆங்கிலமும் சரியா தெரியாது, இது ஹிந்தியும் ஒழுங்கா தெரியாது. அப்புறம் மும்பைக்கு போனதுக்கு பிறகு அங்க தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் தங்கி இருந்தேன். ஒரு 20 பேர் இருப்போம். ஒரு 10x10 ரூம்ல ஒரு 20 பேர்கிட்ட இருந்தோம். அப்போ ஒரு கடைக்கு போய் நான் சோப்பு கேட்டேன். சோப் அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் சாபூன் நஹி, மெடிமிக்ஸ் சோப். அப்ப எல்லாரும் போய் சிரிச்சாங்க. ரொம்ப சிரிச்சாங்க. எனக்கு அது புரியல. ரூம்ல வந்து சொன்னேன். இப்படி வந்து சிரிச்சாங்க. என்ன சொன்ன அப்படின்னு. இப்படி சாபூனான்னு கேட்டான். இல்ல சோப்புன்னு. அது ரொம்ப அப்ப நமக்கு அந்த, அது நம்மளுடைய அறியாமையினால நம்ம பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. அது அப்படி கடந்து போயிட்டு. அது நான் என்ன கேட்டிருக்கேன்னா, நான் சோப்புன்னு கேட்டேன்னா அவன் சாபூனான்னு கேட்டேன். சாபூனுக்கு ஹிந்தியில சாபூன். நான் இல்ல மெடிமிக்ஸ் சோப்பு. இந்த மாதிரி நிறைய வந்து அவர் வந்து அவருடைய இன்னசென்ட் ஆட்டு, அவர் அறியாமையில உள்ள விஷயங்களை நிறைய இந்த பயணத்துல அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை அவ்வளவு எழுதிட்டார். அது அவரோட வெற்றி. நம்ம இப்ப அதை உட்கார்ந்து ரொம்ப 50 வருஷத்துக்கு பிறகு அந்த கதையை, அது அவர் எழுதினுடைய அந்த அனுபவங்களை நாம இப்போ நியூசிலாந்துலயும் இந்தியாலயும் உட்கார்ந்து அதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதான் அந்த ஒற்றனுடைய வெற்றி. தங்கவேல், அவ்வளவுதான். நன்றி 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 சாகுல். ஒரு இது எழுத்தாளர்களுக்கே உரிய குணம் தான் நினைக்கிறேன் இல்லையா? நீங்க சொன்னது அது வந்து கரெக்டா தொட்டு காட்டியிருந்தீங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன நடக்குதுன்றதே தெரியாது, சுத்தி என்ன நடக்குன்றது தெரியாம அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்கல்ல. ஒருவேளை இதெல்லாம் எப்படி கதையாக்குறது அப்படின்ற ஒரு களத்துல கூட அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், சுத்தி என்ன நடக்குதுன்றத கவனிக்காம. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லும் போது ஜே ஒரு நாள் பழைய பாஸ்போர்ட்டோ இல்ல எக்ஸ்பயர்ட் பாஸ்போர்ட்டோ எடுத்துட்டு இங்க ஏர்போர்ட்ல போய் உட்காந்து ஃபிளைட் பிடிக்காம திரும்பி வந்தாரு. ஏன்னா வேற எண்ணங்கள்ல இதுல அவங்க நினைவுகள் வேற பக்கம் இருக்கும் அப்படின்றத மாதிரி நிறைய இடங்களை இது ஒரு தீம் ஐடென்டிஃபை பண்றது இந்த கதைக்குள்ள நல்லா இருந்துச்சு. அது நன்றி. அடுத்தது அருணா, நீங்க உங்களுடைய பார்வை சொல்றீங்களா? மியூட்ல இருக்கீங்க அருணா. மியூட்ல இருக்கீங்க அருணா. ஓகே, கவனிக்கவே இல்லை, சாரி. முக்கியமா நாம 3 பேரும் வந்து அசோகமித்திரன் பத்தி படிச்சிருந்தோம். முன்னாடி நாங்க கரைந்த நிழல்கள் படிச்சோம். அந்த புக் வந்து இவரு சாரு ரொம்ப ஓஹோ ஆஹோ அப்படின்னு சொன்னதுனால அதுல வந்து மனித உணர்வுகளை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அசோகமித்திரன். சொல்லாம வந்து அப்படியே வெளிப்படையா சொல்லாம அப்படியே போற போக்குல புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அப்படியே அனாயாசமா சொல்றாரு. ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் வந்து அப்படி சொல்றாரு அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப சிலாகிச்சு. அவருடைய மிக சிறந்த படைப்பு கரைந்த நிழல்களா தான் இருக்க முடியுமோ அப்படின்னு சாரு சொன்னதுனால அதை நம்ம ரொம்ப இதோட எதிர்பார்ப்போட நம்ம படிச்சோம்.
எனக்கு வந்து என்னடா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கரைந்த நெல்கள் படிச்ச உடனே என்னடா அப்படின்னு அசோகமித்திரர் இவ்வளவு பெரிய எழுத்தாளர்னு சொல்றாங்க, அவருடைய எழுத்து இவ்வளவுதானா அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணிச்சு. பெரிய எழுத்தாளரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நமக்கு தகுதி வேணும் இல்லையா? அது தகுதி இல்லைன்னா நமக்கு புரியாது, அது வேற விஷயம். பட் ஒற்றனை படிச்ச அப்புறம் ஓ இதுதான் அசோகமித்திரோட ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றது ஒற்றனை படிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது. சோ முக்கியமான கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னா, இதுல இது புனைவா இல்ல நிஜமா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். இது வந்து புனைவு மாதிரியே இல்ல. அது புனைவு கதைன்னு தான் எழுதுறாரு அவரு. என்னுடைய கொஸ்டின் வந்து 73ல போயிட்டு வந்தவர் எதுக்காக 85 வரைக்கும் வெயிட் பண்ணாரு எழுதுறதுக்கு? அவர வந்து யாரோ கழுத்து புடிச்சு நீ எழுதுடா அப்படின்னு சொன்னப்புறம் எழுதினாரு அப்படின்ற மாரி இருக்கு. எனக்கு எழுதுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றது. அதனாலதான் அந்த விருப்பம் இல்லாததுனாலதான் இத வந்து ஒரு நகைச்சுவை காட்சியா அப்படி எழுதிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லன்னா வந்து அது ஒரு பயண கட்டுரை மாதிரி எழுதியிருப்பாரோ! அவர் வந்து நெறைய பேர் பயண கட்டுரைகள் அந்த சமயத்துல எழுதியிருக்காங்க. எல்லாரும் மாரி தானும் இருக்க வேண்டாம் அப்டின்றதுக்காக இந்த மாரி எழுதியிருக்காரு போல இருக்கு. அதனால இதுல எது எவ்ளோ புனைவு, எவ்ளோ நிஜம் அப்டின்னு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போ அசோகமித்திரர் யாராவது இந்த கேள்விய அவர்கிட்ட கேட்டிருக்காங்களா? அவர் பதில் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. எது புனைவுன்னு தெரியல. ஆனா அவர் எழுதியிருக்கிற விதம் எல்லாம் நிஜம் மாரி தான் இருக்கு. எல்லாமே நிஜமாவே நடந்திருக்கிற மாரி தான் தோணுது. அவரு எனக்கு அது. இது ஒரு நல்ல சிவா சொன்னது ரொம்ப அழகான பாயிண்ட். குளிரும் ஒரு கதாபாத்திரமா இந்த கதையில அப்படின்னு அவர் சொன்னார் அழகா. ஒரு சென்னை மாதிரி ஒரு ஹாட்டான இடத்துலன்னு ஐயோவா மாதிரி ஒரு கோல்டான இடத்துக்கு போகும்போது நமக்கு முதல்ல மூஞ்சில அரைஞ்சு சொல்றது வந்து அந்த குளிர் குளிர் தான். அந்த குளிர் உங்களோடயே இருக்கும். அதனால வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அழகா சொல்றாரு. பிளஸ் அவருடைய உணவு. ஏன்னா, அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் இன்டர்நெட் இருக்கு. நெறைய பேர் அங்க ஆல்ரெடி போயிட்டு நமக்கு வந்து அவங்க அனுபவங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த காலத்துல எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. அந்த கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் சொன்னத தவிர அவருக்கு வேற யாருமே அயோவா இப்படி இருக்கும். அதுல இந்த மாரி இப்படி இருக்கும். சாப்பாடு பிரச்சனை இப்படி இருக்கும். அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அதனால எல்லாமே அவரு அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டது தான். அவரு எல்லாமே அவருக்கு ஒரு புது அனுபவம். ஆனா, அந்த இன்அனிமேட் திங்ஸ விட அவருக்கு அந்த என்னது இருந்த ஜனங்கள் தான் வந்து அவருக்கு மிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அவருக்கு. அ அவரு வந்து அந்த அந்த பீன் அந்த ஜிம் பீனா அவன் பேரு. அவன் ஜான் பீனா அவன் பேரு. அவன் தானே அவருக்கு ஜான் பீனா? ஜான் ஜான் ஆமா ஜான் ஜான். ஜான் தான் வந்து அவருக்கு அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பல கேரக்டர் அந்த எலீரியா அப்படின்னு அவர் மேல காதல் கொண்டு ஊர விட்டு போயிடுறா அவ. அப்புறம் வந்து அவருடைய ரூம்மேட் யூ அப்படின்ற அந்த கொரியன். அப்புறம் தான் தெரிய வருது அவன் கொரியன் அப்படின்னு. நம்ம ஊர் பக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அவன் எந்த ஊருன்னா நமக்கு அவன் ஊருக்கு போகும்போது தான் நமக்கு தெரியுது அவன் ஒரு கொரியன் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே சொல்றாரு. அவன் ஒரு கொரியன்ல இருந்து கொரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் நமக்கு தெரியுது. அப்புறம் அந்த கஜுகோ அப்படின்ற அந்த ஜாப்பனீஸ் கேரக்டர். அப்புறம் இந்த மாதிரி எல்லா கேரக்டர பத்தியும் அவரு சொல்றது வந்து எல்லாரும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கேரக்டரா அவரு வடிச்சது. பட் ஆஃப் கோர்ஸ் க மோஸ்ட் ஹைலைட்டட் வந்து நம்மளோட அபே குபேக்னாவா அவரும் அந்த இவரு பெருவியன் ஆத்தர் சொல்றாரு இல்லையா? எனக்கு பிடிச்ச பகுதி அதுதான். எனக்கு வந்து அபே குபேக்னாவ விட எனக்கு பிடிச்ச பகுதி வந்து இந்த பெரு ஆத்தர் பத்தி அவர் சொல்றாரு இல்லையா? அந்த ஹோசே பிராவோ அப்படின்ற அந்த பெரு ஆத்தர பத்தி ஒரு 2 சாப்டர் அவர் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். அந்த பகுதி தான் எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருந்தேன். அந்த படிக்கும்போது. இவன் வந்து சார்ட் எல்லாம் போட்டு இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். எழுத்தாளர்களே அப்படிதானா? அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதா சுத்தி நடக்கிறது அப்படி நீங்க சொன்னீங்களே தங்கவேல். இவரு வந்து அந்த மாரி எல்லாரும் எழுத்தாளர்களும் அப்படி இருக்கும்போது, இவன் ஒருத்தன் மாத்திரம் சார்ட் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி, இப்ப நான் ஆரம்பிப்பேன், இப்போ நான் முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதா இருக்கான். அத பார்த்து இவர் ரொம்ப வியந்து போயிட்டு, ரொம்ப பயங்கரமா அவன பத்தி நெனைக்கிறாரு. மத்த எல்லாருக்கும் அவன பத்தி தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தான் அவன பத்தி தெரியல. அந்த மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அவர. அப்புறம் மனைவிய நெனச்சுட்டு வேற யாரோடயோ சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் எந்த புக் எழுதினானோ அது அவனுக்கு விக்கல. மத்ததெல்லாம் வித்துது. அவன் மனைவி பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசுறான். அவன் ஒரு மாடல் மாதிரி இருப்பா போல இருக்கு. அவன் வந்த அப்புறம் தான் தெரியுது. ஒரு காலத்துல ஒரு மாடலா இருந்திருப்பா போல இருக்கு. இப்போ இல்ல அப்படின்னு. சோ அந்த என்டயர் பகுதி அவர் ரொம்ப ஹாஸ்யமா எழுதியிருக்காரு. அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ மக்கள் அனுபவங்கள அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதுதான் அவர் முன்னுரையிலும் சொல்றாரு. அ யூனோ நம்ம வந்து வெவ்வேறு மனிதர்கள நம்ம வந்து சந்திக்கும்போது, நமக்கு வந்து நெறைய அனுபவங்கள் ஏற்படுறதும், நமக்கு நெறைய தெரியறதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அததான் வந்து ஒரு சிங்கிள் லைன்ல அவர் அப்படியே சொல்றாரு.
நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊரு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஜன்னல் வழியா நின்னு பாக்குறாரு. காலங்காத்தால கிளம்புறாரு. அந்த பறவைகளுடைய ஒலி கேக்குது. என்ன பறவைகள்னு அவரால கண்டுபிடிக்க முடியல. அந்த பறவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில மாதங்கள் போதுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா என்ன அந்த பறவைகளுடைய உணர்ச்சி மாத்திரம் அவருக்கு மைண்ட்ல நிக்குது. அந்த குதூகலம், அந்த கிண்டல், அந்த கேலி, அந்த சந்தோஷம் இதெல்லாம் மாத்திரம் தான் அந்த உணர்வுகள் மாத்திரம் அந்த பறவைகள் கிட்ட தெரிஞ்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அந்த பறவைகளையும் அவரோட பழகின அந்த மனிதர்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். சில மாதங்களே ஆனாலும் கூட அவங்களுடைய உள் மனசு, அவங்களுடைய சந்தோஷங்கள், அவங்களுடைய துக்கங்கள், அவங்களுடைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டாரு. ஒவ்வொரு மனிதர்களும் அவருக்கு ஒரு கதை மாதிரி இருந்தது அப்படின்னு அவரு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் அந்த காலத்துல 1973ல அவருக்கு டிக்கெட்டை கொடுத்து சாப்பாடை போட்டு கூட்டு போயிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே தற்பெருமை பீத்தி டம்பம் பீத்தி அப்படியே நல்லா எழுதிருப்பாங்க. அவங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்னு. இவர் அதை ஒரு நகைச்சுவையா எழுதி ஒரு கேஷ்ல எழுதிட்டு போயிட்டாரு அவரு. அது அந்த நடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு ஆக்சுவலி. விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருந்தேன். அது தனித்தன்மையான ஒரு கதை இது ஆக்சுவலி. அவ்வளவுதான், நிறைய பேசிட்டுன்னு நினைக்கிறேன். நன்றி அண்ணா. ஆமா, நல்ல அழகா பேசிட்டு இருந்தீங்க. அபய் குபேக்னா மற்றும் ஹோசே ப்ரூனோ இல்லையா, அவங்களுடைய பிராவோன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிராவோ பிராவோ பத்தி சொல்றீங்க. அந்த அந்த பகுதி எனக்குமே பிடிச்சிருந்தது. அது எப்படி கிராஃப்டா பாக்குறாரு அவரு. பிராவோ நாவல் எழுதுறத வெறும் அது ஒரு பிளாட் எல்லாம் போட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ட்யூஷன் அங்க இல்ல அப்படின்றத அவர் கொஞ்சம் காட்டின மாதிரி தெரிஞ்சிருந்தது எனக்கு. இது இயற்கையா உட்கார்ந்த உடனே சரஸ்வதி நேரா உங்க பேனாவின் மூலமாக நாவல் இறங்கணும் அப்படின்றதுதான் தமிழ் வரலாற்று இலக்கிய வரலாற்றுடைய பொதுவான பேச்சா இருக்கும். ஜெயகாந்தன்ல இருந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க. எழுதுனது நான் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் பெரும்பாலான எழுத்தாளர்கள். அந்த வகையில இவர் ஓ இப்படி எல்லாம் திட்டம் போடலாமா, கேலண்டர் போட்டு புள்ளி வச்சு கலரா வச்சு அது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம் போட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு உட்கார போறேன் எழுத போறேன் அப்படின்னு ஒண்ணு. அந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் போது நமக்கே மிரட்சியா இருக்குல்ல. ஆஹா, இப்படி எல்லாம் எழுதணுமா, இதெல்லாம் தெரியலையே, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தாண்டா நான் அமெரிக்கா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அவரு இருக்கிறாரு. அது நல்லா இருந்துச்சு அந்த பகுதி எனக்கு வாசிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க சொன்ன அந்த பறவைகளையும் மனிதர்களையும் சொல்றது ஒரு குறிப்பால் உணர்த்துதல் அழகா இருந்துச்சு. அது எல்லாமே பொருத்தமா இருந்துச்சு. மக்களை மட்டும்தான் பாக்குறோம், மொழி தெரியாது, ஆனா உணர்வுகளை மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு மனிதர்களை மட்டும்தான் அவரு கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு, பாடமா படிச்சுட்டு இருந்திருக்காரு நினைக்கிறேன். நன்றி அருணா. தீப்தி, உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. இந்த புக் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அவங்களுக்கு போன் கால் வந்தது இல்லையா, அவங்க வீட்டுல போன் கூட கிடையாது, தொலைபேசி கூட கிடையாது, எங்கேயோ கடையில இருந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க எப்படி ஒரு லெட்டர்லாம் அப்புறம் அமெரிக்கா போறாங்க. அங்க ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாம் சொல்லியாச்சு. அங்க போயிட்டு நிறைய விஷயம் தெரியாதது அதெல்லாம் நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. இந்த படிக்கும் போது அவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறது கூட அது ஃப்ரீ அப்படின்றது தெரியாம வெயிட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. நம்மளும் ஒருவேளை ஒன்றும் தெரியாம எங்கேயாவது அமெரிக்கா போனா அப்படித்தானே நமக்கு யோசிப்போம், இங்க இதெல்லாம் பண்ணலாமா முடியாதா, யாராவது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா இவர் த்ரூ அவுட் தி நாவல் எப்படி இருந்ததுன்னா, இவர் ரொம்ப சென்டரா இருந்தது. அதுதான் ஒரு வேளை புனைவா இருக்கலாம். நிறைய விஷயம் மத்தவங்களுக்கு நடந்ததை அவர் இவருக்கு நடந்த மாதிரி கூட எழுதியிருக்கலாம். இந்த புக்ல எது உண்மை எது புனைவு அப்படின்றது தெரியல. சோ நான் என்ன நினைச்சேன் இனிஷியலி, இது எல்லாமே அவருடைய நிஜ இதுதான் அப்படின்ட்டு. அப்ப நானும் தங்கவேலும் நடுவுல பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், இல்ல இதுல நிறைய ஃபிக்ஷனலைஸ்ட் இருக்கு அப்படின்ற போது, அதுக்கப்புறம் நான் படிக்கும் போது நான் எல்லாம் ஃபிக்ஷனலைஸ்ட் தான் போல இருக்கு அப்படின்ற படிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஆத்தர் பேரெல்லாம் அந்த அபே குபேக்னா, அப்புறம் அந்த இன்னொருத்தர் இந்த பெருவியன் ஆத்தர், அதெல்லாம் நான் கூகுள் பண்ணும்போது இப்படி நிஜமாவே ஆத்தர் இருக்காங்க, அப்ப இதெல்லாம் உண்மையாதான் நடந்திருக்குமோ அப்படின்ட்டு அந்த ரேபிட் ஹோல்ல போயிட்டு அபே குபேக்னாவோட விக்கிபீடியா எல்லாம் போய் பார்த்தா நிஜமாவே அவருக்கும் அசோகமித்ரனுக்கும் இந்த சண்டை நடந்திருக்கு. இதெல்லாம் விக்கிபீடியால இருக்கு. அப்புறம் அவரோட மனநிலை, அவர் எத்தியோப்பியன் இல்லையா, சோ அவர் அவருக்கு ஒரு மாதிரி இம்மெச்சூரிட்டி இருக்கு அந்த இதுல. அவர் ஏன் உட்காந்துட்டு இதுக்கெல்லாம்
he got very angry in between and he hit him and all that, right? So அதெல்லாம் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றதுல சரி அவரோட சூழ்நிலை மனநிலை என்னன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட புத்தகம் போய் படிச்சேன். அதுக்கப்புறம் அதுல பார்த்தா அவருக்கு வந்து நிறைய கோவம் இருக்குன்றது எனக்கு தெரியறது. ஏன்னா அவங்க கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு அந்த இன்இக்வாலிட்டி இல்லாததை வந்து அவருக்கு அந்த புத்தகத்துல நான் படிச்சு, ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஐ am not born, I don't want to be born, something like that. சோ அதுவே ரொம்ப வெரி பேட்லி டிரான்ஸ்லேட்டட். ஆனா வந்து புரிஞ்சுது, அதுல இருந்த இது என்னன்னு தெரிஞ்சது. அதுல அவருக்கு என்ன கோவம்னா வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் மக்களை வந்து எல்லாம் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்லைன்றது அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த இது இருக்கு போல இருக்கு. சோ அதனாலதான் அவரோட பிஹேவியர் இப்படி இருக்கோ அப்படின்றது எனக்கு அதை பார்த்து இதுல புரிஞ்சுட்டேன்னா. அப்புறம் வந்து சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் இந்த இடத்துல வந்து இவர் என்ன அபய் குபேக்னா வரும்போது கத்தையா பைசா எடுத்துட்டு வர்றாருல, வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த ராயல்ட்டியோட ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் டு த ராயல்ட்டி. அப்ப வந்து பேரரசு எம்பரர் யாரோ இருந்தார் எத்தியோப்பியால, அவரோட க்ளோஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவருக்கு ஆனா வந்து விக்கிபீடியால பார்த்தா அவருக்கு நிறைய கடன் இருந்திருக்கு. இதெல்லாம் கடனை கூட இருந்திருக்கலாம். அவருக்கு நிறைய அவளுக்கு அவரோட இன்கம் எல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து நிறைய கடனாளியா தான் இருந்திருக்காரு அபய் குபேக்னா. சோ அதனாலதான் மேபி அவ்வளவு பணம் இருந்தது ஒண்ணும். சரி, வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவரு அவ்வளோ எம்பரருக்கு க்ளோஸா இருக்கவரு இன்இக்வாலிட்டி பத்தி பேசிருக்காருன்னா ப்ராபபிலி இது வந்து ஒரு புனைமா கூட இருக்கலாம். அபய் குபேக் எம்பரருக்கு க்ளோஸா இருந்தாரு, அவரு போயிட்டு பைசா கொடுத்து வாங்கினாருன்றது ஒரு புனைவா இருக்கலாம். அது வந்து ஹாஸ்யப்படுத்துறதுக்காக இது இருக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நீங்க சொன்ன அந்த ஹோசே பிராவோட பகுதியில வந்து அவர் வந்து பெருவியன் நாவல், அப்புறம் பெருவியன் ஆத்தர், இன்னொருத்தங்க வந்து அர்ஜென்டினால இருந்திருக்காங்க, இன்னொருத்தங்க சிலியில இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள வந்து எல்லாருமே ஸ்பானிஷ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒருத்தருக்கு அதுவும் 1000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு 100, 200, 1000 வருஷமா நடந்துற போறதுனால இவங்களுக்குள்ள பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்க வந்து எப்படி ஒருத்தரை வந்து ஒரு மாதிரி ஒரு எனிமி மாதிரி பாக்குறாங்க அப்படின்றது வந்து அவர் எழுதியிருக்காரு இல்லையா. அப்புறம் ஒரு இடத்துல ஆனா அவங்க 2 பேரும் பேசும்போது வந்து ஒழுங்காதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பரம்பரை விரோதிகளுக்கு 20ஆம் நூற்றாண்டு மிகவும் சங்கடமான காலம் அப்படின்ற ஒரு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பகுதி. மத்தபடி வந்து அது இந்த இது கதை முடியும் பொழுது அவங்க எல்லாம் கிளம்பும் போது எனக்கே ரொம்ப சோகமா இருந்தது. ஏதோ ஒரு இதை வந்து நானே விட்டுட்டு போற மாதிரி, ஐயோ இனிமே பார்க்க முடியாதா அப்படின்ற வந்து அவருடைய உணர்வு வந்து அப்படியே எனக்குள்ளும் இருந்தது. அவ்வளவுதான், நான் முடிஞ்சுதா, இதுக்கு மேல அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்றது. சோ அந்த எழுத்தோட சப்டிலிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இடத்துல எல்லாம் வந்து அவர் டைரக்டா எதுவும் சொல்ல மாட்டாரு, அது ஆனா நமக்கு புரியுறது. அந்த ஒரு பெண் வந்து இவர் மேல ஒரு காதல் புரிகிறார் இல்லையா, அந்த ஒரு இடத்துல ஒரு மாதிரி சட்டலா சொல்லியிருப்பாரு, அது நமக்கு புரியுது. ஆனா அதுக்காக தான் அவர் வந்து எனக்கு என் மனைவியோடைய பசங்களோட புகைப்படம் பாரு அப்படின்னு காமிக்கிறாரு. பிகாஸ் ஹி நோஸ் தட் ஓகே ஷி ஹேஸ் சம்திங். சோ அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுன்றது அதை வந்து அழகா எழுதியிருப்பாரு அது. சோ அந்த சட்டிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி தீப்தி. ஆமா, நீங்க ரொம்ப ஆர்வமா வாசிச்சுட்டு இருந்தீங்க. நாங்க வந்து வழக்கமா இந்த மாதிரி ஒரு நாவலை முழுக்க வாசிக்க முடியல அப்படின்னா ஒரு 10 சாப்டர் வாசிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு. தீப்தி வேகமா போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கடிவாளம் போட்டு இழுத்து நிறுத்தி வச்சு நாங்க தான் போதும் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் மொத்தமா படிச்சுட்டு இந்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். தீப்தி ரொம்ப ரசிச்சு வாசிச்சாங்கன்றது தெரியும். நிறைய அதுவும் இல்லாம இந்த எழுத்துத்துறையிலயும் நிறைய வாசிப்புலையும் இருக்கும்போது இருக்கிறவங்க எல்லாருமே அதை பத்தியே சிந்திக்கிறாங்க இல்லையா. அந்த கதையில இருக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள். இப்போ அவங்களோட லைஃபை நாம ஒரு வாசகர் பார்வையில இருந்து பார்க்கும்போது ஆர்வமா இருக்கு எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அந்த சவுத் அமெரிக்கன் மக்களுக்கு உள்ள ஒரு இன்டர்னல் ஜியோகிராபிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸை பத்தி சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். பொது இடத்துல அவங்க வந்து எல்லாரும் ஒன்னோட வந்து சிரிச்சு பேசிக்கணும், ஸ்பானிஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டு கை கொடுத்துக்கணும். ஆனா மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் இருக்கிறது சுட்டி காட்டியிருந்தீங்க. அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம், நான் இது இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அருணா, நீங்க அந்த இது பத்தி சொன்னீங்களே, அந்த சார்ட் பத்தி, அது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஜெய்ப்பூர் லிட் ஃபெஸ்ட் போகும்போது
அங்க யான் மாட்டல் வந்திருந்தாங்க. லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இல்லையா? அப்ப அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த புத்தகத்துல வந்து இருக்கிற அந்த 100 சாப்டருக்கையும் நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரையும் ஒரு ஃபுல் ரூம் எடுத்துட்டு அங்க சார்ட் மாதிரி போட்டு ஒண்ணா எழுதி, நான் கடைசி எழுதுற அந்த கடைசி பக்கத்து என்ன இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் வந்து எனக்கு நான் ஆரம்பிச்சேன் இந்த புத்தகம் எழுதும்போது. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. பிகாஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. அடுத்த பேஜ்ல அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்கும் கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எழுதுறேன். So there are two types of writers. One are people who are plotters and the other who are who write by the seat of the pants அப்படின்வாங்க. So அந்த கேட்டகரியில தான் நிறைய பேர் இங்க இருக்கும். That is we just write அடுத்து எழுதும் போது தான் அடுத்தது என்ன அப்படின்றது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி பிளாட்டர் வந்து எழுதணும்னு ஆசையா இருக்கும் அந்த மாதிரி எழுதுறதுக்கு. பட் நிறைய பேருக்கு அது முடியாது. ஸோ ஒருவேளை வந்து இன்டர்நேஷனலி நிறைய பேர் அப்படி எழுதுறாங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம ஊர்ல வந்து மோஸ்ட்லி வந்து we write by the seat of the pants தான். அந்த மாதிரி அடுத்தது என்னது pants. ஓ ஓகே ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்டிங் இது என்ன அப்படின்னா, அபேக் குபேக்னா நிஜமாவே ஒற்றன் ஒரு கதை. இது மூல எழுதியிருக்காரு அவர் எழுதியிருக்காரு. அபேக் குபேக்னா எழுதியிருக்காரு. நான் தேடினேன் இல்ல ஓகே. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி பிராவோட கதையும் படிக்கணும்னு நினைச்சேன். பட் எதுவுமே வந்து கிடைக்கல அமேசான்லயோ இதுலயோ இல்ல. வேற ஒரு பிராவோ இருக்காரு. பட் அது இது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால அது படிக்கல. ஓகே. ஏன்னா அந்த ஒற்றன் அவர் வந்து இந்த புக்குக்கு வந்து பேரு வச்சது ஒருவேளை அபே குபேக்னா வந்து ஒரு சென்ட்ரல் கேரக்டரா வச்சு அதனால எழுதுறாரா அப்படின்னு நம்ம நினைச்சா கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அசோகமித்ரன் வந்து ஒற்றன் மாதிரி எல்லாரையும் கவனிச்சிருக்காரு அவரு. அதுதான் எனக்கு தோணுது. ஒற்றன் மாதிரி கவனிச்சு பல வனிதர்களுடைய அந்த கதைகளை வந்து ஒற்றன் மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவரோட அந்த இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப்புக்கு அவரோட போன முக்கியமான வேலையே வந்து ஒற்றர் மாதிரி எல்லாரையும் கவனிச்சு அவங்களை பத்தி எழுதுதானோ அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏன் வந்து உடனே எழுதல அப்படின்றது. ஒருவேளை இவங்க வந்து உடனே எழுதி இவங்க எல்லாம் எங்கேயாவது படிச்சிட போறாங்களோ, டிரான்ஸ்லேட் ஆகி அந்த பயம் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு பேரே எழுதியிருக்காரு. வேற பேரு ஏதாவது போட்டிருக்கலாம். இவங்களை மாஸ்க் பண்ணிருக்கலாம். ஆனா கரெக்டான அதே பேர் தான் போட்டிருக்காரு. சோ தெரியல எனக்கு. பட் ஜெனரலாவே அசோகமித்ரனுடைய ஸ்டைல் வந்து மெமோவார் ஸ்டைல் தான். அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்சஸ், இந்த ஜெமினி ஸ்டுடியோ, அவர் பார்த்த அனுபவங்கள், சினிமா துறை, அது மாதிரி எழுதுனால இது வந்து நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் லீக். ஒரு இடத்துக்கு போனாரு, ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அதை பத்தி வந்து ஒரு புனைவா எழுதுறதோ, அதை பத்தி மெமோர் எழுதுறதோ தான் அவருடைய லீக். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏன் எழுதலன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. எதுக்காக அவருக்கு பிடிக்கல? ஒருவேளை எல்லாரும் பயணகத்திலே எழுதுறாங்க, நானும் எழுத முடியாது அப்படின்றதுக்காக எழுதலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. ராகுல், அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி யாராவது படிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, இல்லன்ற மாதிரி தலையாட்டினீங்க. என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. எப்படின்னா, இப்ப தீப்தி சொல்லும் போது சொன்னாங்க, இப்ப அவங்க எழுதும் போது அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு தெரியாது, அடுத்த வரி கூட. அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு எழுத நினைக்கிறோம்னா இதை எழுதலாம், அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். நம்ம எத்தனை வார்த்தைகள் வரப்போகுது, எத்தனை பக்கங்கள் வரப்போகுது, அது எப்படி வரப்போகுது, எதுவுமே இருக்காது. உட்கார்ந்து நம்ம எழுத ஆரம்பிச்சா அப்புறம் அது மைண்டு கொடுக்கறது. அது எப்படின்னா, எழுதும்போது ஆல்மோஸ்ட் அது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான். அது தியானம் போது அது கொடுக்கும் மூளை, அப்படி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதிக்கிட்டே போயிட்டு இருப்போம். அடுத்த வரிய அடுத்த எழுத்தே நமக்கு என்னன்னு தெரியாது. எல்லாரும் எழுதுனதை நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது நம்ம எழுதுனதானா அப்படின்னு தெரியும். அதனால அந்த சாட்டு போட்டு எழுதுறது அது எப்படி அவங்களுக்கு சாத்தியம்னு தெரியல. யாரோ 1-2 பேர் இருக்கிறாங்க, ஏன்னா போட்டு எழுதியிருக்காங்கல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் அதனாலதான் அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படி தோணுச்சுது. அப்புறம் இந்த கவனிக்கிறத பத்தி சொல்றீங்கல்ல, அது கவனிக்கிறது வந்து நாமளா அதை கவனிச்சு அப்படி கவனிக்கிறது இல்லை. நம்ம இயல்பாதான் இருப்போம், அதுவா உள்ளவை பதிஞ்சுக்கிறது தான். தீப்திக்கு அந்த அனுபவம் இருக்கும் தானே? என்ன பத்தி சொல்றீங்க? என்ன கவனிக்க? இல்ல இப்போ அசோகமித்ரன் வந்து அங்க இருக்கும்போது எழுத்தாளர்களை கவனிச்சு எழுதுறதுக்காக கவனிச்சுக்கான்னு சொன்னாங்கல்ல. பட் அப்படி யாரும் எழுதுறவங்க யாரும் அப்படி கவனிக்கிறது இல்ல. நாம உட்கார்ற இடத்துல, இதை பாக்குற இடத்துல அதுவோ தானே உள்ள உட்கார்ந்துக்கிறது தான். ஆமா, அதனால அவர் அந்த பேர் எழுதுனதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து அது ஒரு ஆப்புனை எழுதும்போது பேர் அப்படி எழுத வேண்டியது, அது அப்படிதான் எழுத முடியும். அப்புறம் அதுல நாவல்ல வந்து அந்த ஒரு பொண்ணு அவரை லவ் பண்ணது இல்லைங்களா, அது ஃபால் இன் லவ் அவருக்கு மேல. அப்ப அவரை பத்தி தெரியாது. அப்போ இவர் வந்து ஒரு அமெரிக்கா போயிருக்கிறாரு, அங்க உள்ள கல்ச்சர் வேற இருக்கு. இதுல அவரு இவ்வளவு சுய ஒழுக்கமா இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி படத்தை எல்லாம் காமிக்கிறாரு இல்லைங்களா. அவர் ஒரு சுய
முதல்ல பியூர் வெஜிடேரியன், அப்புறம் சுய ஒழுக்க, ரொம்ப சுய ஒழுக்கவாதி அவர். அப்படின்னு சொல்லிக்கிறாரு, நமக்கு என்ன தெரியும். அப்படின்னா அவர் வந்து வெளிக்காட்டிக்க விரும்புறாரு, அவ்வளவுதான். நம்ப மாட்டீங்க போல இருக்கு. இது எல்லாரும் இப்படிதான், பொம்பளைங்க யாருமே ஆம்பளைங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க போல இருக்கு. அப்படி இல்ல, ஒரு வந்து நம்ம வந்து நம்ம என்ன அவ்வளவு எல்லாம் பயோகிராபி யாரும் உண்மையா எழுத மாட்டாங்க. காந்திஜிக்கு அப்புறம் யாரும் உண்மையா பயோகிராபி எழுதினாங்கன்னு தெரியல. பெருமையா பேசிக்கிறதுக்கு தான் எல்லாரும் பயோகிராபி எழுதுறாங்களே தவிர, நான் பண்ண தவறுகள் இதெல்லாம் அப்படின்னு யாரும் பயோகிராபி எழுதுறதே கிடையாது. நன்றி, உங்களுடைய பார்வைகள் அனைத்துக்கும் நன்றி. அடுத்தது தீப்தி பேசி முடிச்சுட்டாங்க. நல்லது. மேபி என்னுடைய பார்வை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஆமா, எனக்கு வந்து இதுல பிடிச்ச பகுதி அந்த ஒரு பேனாவை தொலைச்சிட்டு தேடுற பகுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கோட்டை போட்டிருப்பாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பஸ் கிடைக்கலையே, பஸ் வருதோ வரலையோன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப தூரம் நடப்பாரு. வீட்டுக்கு வந்து கிடைக்கலன்னா அவருக்கு பெரிய பதட்டம் உண்டாயிரும் மனசுக்குள்ள. அச்சோ, அது நமக்கு பிடிச்ச பேனா ஆச்சே, நல்ல பேனா ஆச்சேன்ட்டு இப்படி அப்படிமா தடவிட்டு தட்டிட்டு அந்த பகுதி எல்லாம் திரும்ப. என்ன பேனா? வாட்ச் வந்து நின்னு போயிடும் அவருக்கு. போய் $15 தான் பட்ஜெட் வச்சிருப்பாரு. அந்த கேமார்ட்ல போய் பார்க்கும்போது வாட்ச் எல்லாம் வந்து $30 சொல்லுவா. இது ஒண்ணுதான் அவரோட பட்ஜெட்ல ஃபிட் ஆகும், பேனா வாட்ச். அதனால அத வாங்கி வந்து பாக்கெட்ல போட்டுருவாரு. சின்ன விஷயம் கூட ஒரு எழுத்தாளரை எந்த அளவுக்கு பாதிக்கலாம். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். எனக்கு இது சில இடங்கள்ல தொந்தரவு தரக்கூடிய ஒரு செயலா இருக்கும். நான் எதையாவது தொலைச்சிட்டேன் அப்படின்னா ஐ கான்ட் கம் டு டெர்ம்ஸ் வித் இட். கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு. அது சைக்காலஜி, லாஸ் அவர்ஷன் அப்படிவாங்க. இந்த இவர் சொன்னார் இல்லையா, டேனியல் கானவன் சொல்லுவாரு, ப்ராஸ்பெக்ட் லாஸ் அவர்ஷன் இஸ் மோர். உங்களுக்கு யாராவது you don't like to lose what you have, you don't mind not having something which you don't already have. Gain வேண்டாம், but any small thing that you have, அதை நம்ம தொலைச்சா கூட நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு. அந்த மொத்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அவரு. ஐ திங்க் அந்த நேரத்துல அவருக்கு அந்த ஷூ கூட பிரச்சனைகளா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குளிர்ல ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு அவரை டிராக் பண்ணிக்கிட்டு, இனிமேல் கடைசி பஸ் தான், இனிமேல் போனா பஸ்ல வர முடியாது, மொத்த பகுதியும் நடந்துதான் போகணும்ட்டு அவர் 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இந்த பக்கம் நடந்து வந்து, வெளிச்சம் வேற தெரியாது, ராத்திரி நேரத்துல எங்கேயாவது விழுந்திருக்குமா போற வழியிலன்னு மொத்த ஸ்டெப்பையும் அவர் ட்ரேஸ் பண்ணுவாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒருவேளை அந்த இடத்துல விழுந்திருக்குமோ நான் உட்காந்த இடத்துல அப்படின்னு அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப அழகா எழுதிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தவிப்பு இருக்குல்ல, ஒருத்தர் எதையோ தொலைச்சிட்டோம், நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடணும், எங்க போயிருக்கோம், அது என்னால முடியும், திரும்ப தேடி எடுத்துட முடியும், ராத்திரி நேரம் தான் அப்படின்ற தவிப்பு வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தார். கடைசி அது கோட்டு பாக்கெட்டுக்கும் கோட்டுடைய உள் துணிக்கும் நடுவுல ஒரு ஓட்டை இருந்த இடத்துல போய் உட்காந்து அது கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். அவருக்கு அயோவா பல்கலைக்கழகத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதை விட ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பாடா கிடைச்சிருச்சா சாமி அப்படின்றது. இவரு ஷாகுல் சொன்ன மாதிரி அவரு ரொம்ப சுய கட்டுப்பாடோட இருந்தாரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவரு ஒரு தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு எப்படி இவ்ளோ வந்து பஸ்ல போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அங்க இருந்து சான் பிரான்சிஸ்கோ போறாரு, பஸ் வந்து வருமா வராதான்னு அந்த ட்ரக்கு தான் பஸ்ஸா இருக்கு, அதை வந்து தேடிட்டு போறாரு. இவ்ளோ வந்து தைரியமா ஒரு ஊர்ல போயிட்டு அவரு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு பயமே இல்லாம நீங்க சொன்ன அந்த பேனா தொலைச்ச டைம்ல கூட அவரு சொல்றாரு, 6 மணிக்கு மேல அங்க இருந்தா ரொம்ப ஆபத்து, அங்க வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதையும் மீறி அவர் போயிட்டு அந்த ஸ்னோவெல்லாம் தோண்டி அவர் வந்து பேனா அங்க விழுந்திருக்கா அப்படின்னு தேடி எவ்வளவு தைரியமா அவர் வந்து பண்ணிருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கெல்லாம் பயமா இருக்கும் ஒரு புது ஊருக்கு போனா. ஐயோ, நான் நிறைய இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணிருக்கேன், பட் போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு தனியா நான் வந்து ஜென்ரலா எங்கேயுமே போக மாட்டேன். நமக்கு வந்து அவங்க எப்படி நம்மள நினைச்சுப்பாங்க, என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு தைரியமா பண்ணிருக்காரு. அவர் வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து பொங்கல்னு சொன்னதுதான் ரொம்ப காமெடியா இருக்கு. பொங்கலை சாப்பிட்டு அமெரிக்க பொங்கல் அவர் வச்ச பேர் அமெரிக்க பொங்கல். மத்தியானம் என்ன அமெரிக்க பொங்கல் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்புறம் அருணா நீங்க சொன்னீங்களா அந்த புது ஊருக்கு போகும்போது எனக்கு பயம் வந்து நான் எங்கேயும் போறது இல்லைன்னு. அது உங்களுடைய ஒரு பயம்தான். அதாவது நிறைய ஊர்கள்ல பகல்ல வெளியே போக முடியாது, சில ஊர்கள்ல வந்து மிட் நைட் கூட நம்ம உலா போக முடியும். அப்படி நிறைய ஊர்கள்ல நீங்க எப்படி தெரியாததுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து பயத்தினாலே நிறைய நீங்க மிஸ் பண்றீங்க. நீங்க இன்டர்நேஷனல் நிறைய டிராவல் பண்றீங்கன்னா யூ காட் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க சுத்தலாம். நான் இப்ப கடைசியா நான் ஜப்பான்ல இறங்கினேன். அப்ப ஏன் கூட வந்தவங்க 3 பேர் பாருக்கு போனாங்க, அங்க முதல்ல ஷாப்பிங் மால் போனாங்க, அப்புறம் எல்லாரும் ரூம்ல கொண்டு விட்டு நான் 12 மணிக்கு நான் வெளியே போறேன், வர்றியா, ஒருத்தர் வர்றதுன்னா அவரும் வரல, நான் பாட்டு கிளம்பிட்டேன்.
அங்க எப்படி சுத்தி வந்தாலும் என்ன, அந்த ரூமோட அட்ரஸ் மட்டும் வச்சிருந்தேன். பாஷை தெரியாது அங்க, மோஸ்ட்லி யாரும் ஜப்பானீஸ் தான் பேசுவாங்க. ஒரு தைரியத்துல போறதுதான். ஆனா போயிட்டு சுத்திட்டு எப்படியாவது வந்து சேர்ந்தேன். அப்படி பல ஊர்கள்ல போயிருக்கிறேன். மிட் நைட் வாக் போறது. அது ஜெய்மோகன் சாரோட ஃப்ரெண்டு இவரு கிருஷ்ணன் இருக்காரு இல்லைங்களா, அவரு சொல்லியிருப்பாரு ஒரு ஊருக்கு வந்து மிட் நைட் வாக் போறது. இப்படி வந்து நான் வந்து இப்படி மெக்சிகோல, ஸ்ரீலங்கால, துருக்கியில, இப்ப இங்க இப்படி எல்லாம் மிட் நைட் வாக்கு போயிருக்கிறேன். ஆனா நீங்க உங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, நீங்க பயத்தினாலதான் நீங்க போகாம இருக்கிறீங்க. நிறைய ஏதாவது சொல்றேன், நிறைய ஊர்கள்ல பகல்லே போக முடியாது. எங்க உங்களுக்கு வந்து போக முடியுமோ அதை வாய்ப்பை பயன்படுத்தி சும்மா ஒரு வாக் போங்க, போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தைரியம் வந்துடும். தங்கவேல் இன்னும் கருத்து சொல்லி முடிக்கல, அவரை பேச விடலாம். ஆமா, அந்த பகுதி எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த அபேக் பேக்னாவுடைய அந்த மூஞ்சில குத்து வாங்குற பகுதியெல்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. இப்படி இல்லாம நடந்துப்பாங்க, இந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு இவன்ட்ட பேசினா என்ன, அதை நினைச்சு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு கோவமா, இவன் ஒரு மாதிரி முதல்ல ஒரு பனி போர் மாதிரி 2 பேத்துக்கு நடந்துட்டே இருக்கு. இவன் போறா, அந்த பக்கம் திரும்பி போயிடுவான், சரியா பேச மாட்டான். அது என்ன நடக்குதுன்னு, மொழி வேற பிரச்சனை இல்லையா, கலாச்சார குளறுபடிகள்லாம் நிறைய நடக்கும் அது. ஆனா அதெல்லாம் பெரிய வகையில வெளிப்படையா சொல்லாம நிகழ்வுகளின் மூலமா நமக்கு புரிய வச்சிருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா அந்த ஒரு கவிதை வாசிக்கக்கூடிய ஒரு நாடகம் நடத்துவாங்க. எல்லா மொழியில இருந்து ஒரு கவிதை எடுத்து போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு நாடகம் மாதிரி நடத்துவாங்க. அந்த ஃபியூஷன் ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத முழுக்க அதுல விவரிக்கப்படலை. ஆனா அப்படி உலகின் பல மொழிகள்ல இருந்து ஒரு கவிதை எடுத்து அந்த கவிதைகள் பொருள் புரிஞ்சோ புரியாமலோ அதை ஒரு ரிசைட்டல் நாடகமா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அமேசிங்கான ஈவினிங்கா இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த கேலரி மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து தான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க நாமளும் ஒரு ஆடியன்ஸா பின்னாடி உட்காந்து அதை கேட்டுட்டு இருந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தது. நல்லா இருந்தது. அப்புறம் கேட்கும்போது அது ஞானக்கூத்தனோட கவிதை தான் நினைக்கிறேன். இவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஒரு கவிதை, அம்மாவின் பொய்கள், ஞானக்கூத்தனோட கவிதை. ஆமா ஆமா. அப்புறம் இந்த பாடல் பாட சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரியான குரல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆனாவனாவ பாடலா பாடுறது. நீயும் அதேதான் பண்ணியா அப்படின்னு. ஆமா, அது சிரிப்பா இருந்துச்சு. இது வந்து ஒரு வகையான ஹாஸ்டல் அனுபவம் மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை வாசிக்கும் போது. நான் ஹாஸ்டல்ல வளர்ந்த பையன், அதனால இது ஒரு அந்த அபார்ட்மெண்ட்டே ஒரு எழுத்தாளர்களுக்கான ஹாஸ்டல் மாதிரி நான் உருவச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ள. வேற 302, 304ன்னு 3வது மாடியில ரூம் இருக்கும், 4வது மாடியில அவர் இருப்பாரு. மாறி மாறி அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போறது வர்றது, ஒருத்தர் ரூமுக்கு ஒருத்தர் போறது, இன்னொருத்தர் ஒரு நண்பர்கள் மாதிரி இருக்காங்க இல்லையா. அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ரேஷன் முறைப்படி அவங்களுக்கு வாரத்துக்கு இவ்வளவுன்ற மாதிரி அலவன்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு சிலர் வந்து ரொம்ப சிக்கனமா இருக்காங்க. இது வந்து படி மாதிரி ஒவ்வொரு நாள் பயணப்படி மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, வாரத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. சிலர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல மொத்தமா மீட் எல்லாம் வாங்கி அள்ளி ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்சிடுறாங்க. அந்த சில பேர் அது சரியா சமைக்கிறது இல்லை, கெட்டு போயிடுது, இவருக்கு அந்த வாடை பிடிக்கிறது இல்லை. ஒருத்தனை வந்து வெள்ளைப்பூண்டுன்னு தான் சொல்றாரு இல்லையா, அவன் வந்து வெள்ளைப்பூண்டு போட்டு நவுத்துறான் சமையல்ல எல்லா பக்கமும். ஃபயர் அலாம் பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு, அதுவும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இடத்துக்கு போகும்போது இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஜன்னலை திறந்து வச்சுட்டு சமைக்கிறது, திறந்து வச்சா குளிர் வரும், மூடி வச்சா புகை வரும். இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையுமே வந்து அழகா சொல்லியிருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எப்படி ஒரு இடத்துக்குள்ள ஒரு வெஜிடேரியனும் கொரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஆளும் எப்படி இது பண்றது. அவன் ஒருத்தரோட உடை அமைப்பு, ரூமுக்குள்ள வந்தோடனே சில சட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ளாடையோட சுத்திட்டு இருக்காங்க. அந்த நாகரீகம் அந்த மாதிரி எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா. அந்த டைனமிக்ஸ் வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த சட்டிலிட்டியை பத்தி தீப்தி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு பகுதியும் இன்னும் கொஞ்சம் டிராமாட்டிக்கா ஆக்கியிருக்க முடியும், அல்லது விவரிச்சு இழுத்து சொல்லியிருக்க முடியும். ஆனா இந்த இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத ஈஸியா விட்டுட்டு போறதுதான் சௌமித்திரனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு பத்தியும் ஒரு நாவலா விவரிக்க அளவுக்கு அவர் 7 மாசத்துல அவங்க கூட பழகி இருந்திருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இழுக்காம ஒரு 160, 180 பக்கத்துக்குள்ள மொத்த அனுபவத்தையும் சொல்றதுன்றதே பெரிய விஷயம் தான். மயிலனும் கூட அதே தான் சொல்லியிருந்தாரு. நான் அதை தான் எழுத்தாளனா, நான் அதை தான் கத்துக்க விரும்புறேன். மனசு 1008 சொல்லும், இதை எழுது அதை எழுதுன்னு. ஆனா எது தேவையோ அதை மட்டும் தான் எழுதணும் அப்படின்றதுல ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஆளு சௌமித்திரன் நினைக்கிறேன். இதை முடிச்சு வரும்போது ஆமா, இனிமேல் இந்த இடத்த இந்த கடைசியா பஸ்ஸுக்கு நிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த வெளியில வந்து
யூனிவர்சிட்டி போகும்போதுமே அந்த பஸ் ஸ்டாண்டை காட்டுவாங்க, ஒரு பக்கம் இறங்குறது, ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த ஹோட்டல் உள்ள போறது, அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது இது நமக்கு பொதுவா தோணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? எப்படி ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு இனிமேல் நம்ம எப்படா பார்க்க போறோம் நண்பர்களை அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. பொதுவாகவே ஒரு எண்ட் ஆஃப் எரா மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் நமக்கு லைஃப்ல. திஸ் இஸ் இட், ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம ஊர்ல இருந்து காலி பண்ணி வெளிநாட்டுக்கு போறோம், இல்ல வெளிநாட்டை காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு போறோம், இனிமேல் இந்த நண்பர்களை எப்போ சந்திப்போம். போனு இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு, இருந்தாலுமே அது ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்லையா, லைஃபுடைய செக்ஷன் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சாப்டர் முடிஞ்ச மாதிரி எனக்கும் தோணுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடைசி சாப்டர்ல அந்த கதவை மூடிட்டு அந்த இதை மட்டும் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓகே இனிமேல் இவங்க எல்லாம் திரும்ப ஒண்ணா, இது ஒரு ஸ்பெஷல் இல்ல, இட்ஸ் அமேசிங்லி ஸ்பெஷல் அனுபவம் ஃபார் எவ்ரி ஒன். அது வந்து முடிஞ்சது ஒரு க்ளோஷர் அண்ட் சேட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். ஆமா, இதெல்லாம் தான் என்னுடைய முதல் கட்ட அனுபவம். சிவா, உங்களுக்கு விஷயங்கள் கவனிச்சிருக்கீங்க தங்கவே? அந்த நீங்க சொன்ன இதுல வந்து அபேக் உபேக்னா வந்து உள்ள போகும்போது அவர்தான் அந்த உள்ளடையோட வராரு. அவரோட ரூம்குள்ள போகும்போது ரொம்ப கேவலமா அவரோட ரூம் வச்சிருக்காரு இல்லையா? நீங்க சொன்ன அந்த விஷயம் $300 அவங்களுக்கு வந்து வீக்லி அலவன்ஸ்னா இவர் $800 போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அப்படியே வந்து தூக்கி போடுங்கிறாரு. பாத்ரூம் குள்ள போனா தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காருல்ல, ஏகப்பட்ட சூட் வந்து வாங்கிட்டே இருக்காரு. ஒரே சூட் தான் அதையும் போட்டுட்டே இருக்காரு. அதையே வந்து கடைசி வரைக்கும் போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கிறாரு. சோ அந்த அவருடைய கேரக்டர் சோ டிஃபரெண்டா அவர் வந்து வடிச்சிருந்தாரு அபேக் உபேக்னா வந்து. ரொம்ப டர்ட்டி அண்ட் வெரி அன்கிளீன் அண்ட் வெரி ஆங்கிரி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க சொன்னது இவர் சினிமா துறையில இருந்ததுனால அசோகமித்ரன் சினிமாட்டிக் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. நீங்க சொன்னது அதேதான். அவர் வந்து குத்து விடுறாரு, கீழே விழுந்துட்டாரு. இவர் வந்து அவங்க பேர் என்ன, அந்த லேடி, அந்த ஜாப்பனீஸ் லேடி, கஜூஹோட பாய் ஃப்ரெண்ட் வரா இல்லையா, 15 நிமிஷத்துக்காக வராம இருக்காரு. கீழே கொண்டு போய் விடும்போது அவன் அங்கிருந்து தூரத்துல இருந்து முறைச்சிட்டு இருக்கான் அபேக் உபேக்னா. அது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரியே எழுதியிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வந்து எதிரில போகும்போது அவன் உதைக்கிறது. சோ அந்த சினிமா அனுபவம் வந்து அவர் சினிமா மாதிரி எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சினிமா மாதிரி இருந்தது எனக்கு. ஹீரோ வந்து வில்லன் வந்து உடைக்கிற மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி தோணிச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த புத்தகம். சாரி, நீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் விடைபெறட்டுமா? இப்ப கூப்பிட்டாங்க போகணும். அப்புறம் அதாவது இதே காலகட்டத்துல தாலஸ் இருக்குல்ல, யுஎஸ்ல தாலஸ்ல நண்பர்கள் வந்து அசோகமித்ரனை வாசிக்கிறாங்க. அரையும் இப்ப ஒற்றன் வாசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே டைம்ல நாமளும் என்கிட்ட ஒற்றன் கேட்டு வாங்கினாங்க போன மாசம் அசோகமித்ரனை. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு இப்ப டைம்ல ஒரே டைம்ல உலகம் முழுக்க வேற வேற பகுதிகளில் இதை வாசிக்கிறாங்க. நாமளும் இதை வாசிச்சு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. சந்திப்போம். எனக்கு இவங்க கேட்டாங்க இல்லையா, அருணா கேட்டாங்க இல்லையா, அதுல ஏன் 10 வருடம் கழிச்சு எழுதினார் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தினால எழுதியிருப்பாங்கன்னு தோணல. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் அமெரிக்கா போன அனுபவத்தை வந்து நான் நயகரால ஒரு 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 மீட்டிங்ல ஒரு வீட்டுல வச்சு எஸ்ராவை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், என்னோட தங்கைகள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் போயிருக்கேன். அந்த நயகராவை பார்த்த அனுபவத்தை சொல்றாரு. நாங்க எழுதிருக்கீங்களா, உங்க தளத்துல இருக்கான்னு கேட்டப்போ இல்ல, எல்லாமே என்ன எதுக்கு எழுதணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட திருப்பி கேட்டாரு. எனக்கு ஆனா நான் இப்போ எழுத மாட்டேன், ஆனா எனக்கு எழுத உந்தணும் ஒண்ணு, அப்போ நான் எழுதுவேன். இப்போ நான் கேட்டேன் வந்து, உங்களுக்கு எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கும், அப்ப பார்த்து எல்லாம் மறந்துடாதா அப்படின்னு கேட்டேன்னா, மறக்காதுதான் வெளியில வரும் அப்படின்னாரு அவரு. சோ அது நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரு கட்டாயத்தினால அசோகமித்ரன் எழுதியிருப்பாரான்னு தெரியல. அவரை கட்டாயப்படுத்துற மாதிரி அவரோட பிசிக் இருக்கலாம், ஆனா அதனால எழுதியிருப்பாரான்னு தெரியல. இதுல 2-3 சின்னதா தான் எழுதியிருக்காருல்ல. ஒரு
ஒரு ஒரு கல்ச்சரல் ஷாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ரைட், நம்ம அனெக்டோட்டலா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் வெளிநாட்டுக்கு போனப்போ என்னோட மேலாளர் வந்து, என்னோட மேனேஜர் வந்து பாகிஸ்தானியா இருந்தார். நமக்கு என்ன அனுபவம் இருக்கும்? முதல்ல வந்து பாகிஸ்தானி இருக்கார், நம்ம பாக்குறப்போ ஒரு ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் இல்ல. அவர் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு சிறந்த நண்பரா இருக்காரு. அதனால வந்து அவங்களுக்கு அந்த அந்த ரைவலரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது. ஆனா இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இதுல அவங்க பாக்குறச்ச ஒரே சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருப்பாங்க. அந்த ரைவலரி எனக்கு அது ஒரு கல்ச்சுரல் ஷாக்கா இருக்கலாம் அவங்களுக்குமே அப்படின்னு தான் தோணுது முதல் தடவையா பாக்குறப்போ. இதுல ஒரு 2-3 வரி எனக்கு ரொம்பவும் பிடிச்சது என்னன்னா, எனக்கு முன்னால் நின்ற ஐரோப்பியனுக்கு மிகப்பெரிய உடல், அவன் முதுகில் உலக வரைபடத்தையே தெளிவாக எழுதி விடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த பிசிக் வந்து நம்மள பயமுறுத்தும்ல. இப்போ நம்ம எங்க இருந்து போறோம் அப்படிங்கறது அது அங்கேயே பாத்துறாரு. இந்த மாதிரிதான் ஆட்கள் இருக்க போறாங்க. இந்த பிசிக்க வந்து இங்கே இல்ல, பல இடத்துல சொல்றாரு. அவரோட 18வது அச்சகோட்லயும் வந்து சொல்றாரு. அது வந்து ஒரு ரயில்வே குவார்டர்ஸ். இங்க இந்த வீட்டுல இருந்தவன்லாம் வந்து 8 அடி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெருசா கதவு வச்சிருப்பானா? இவ்வளவு பெருசாவா நில போடுவான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த பிசிக் அவருக்கு என்னமோ வந்து இப்படிதான் அவர் சொல்றாரு. இத வந்து ஒரு உருவக்கேலி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் குண்டா இருந்தான் அப்படிலாம் எழுதாம எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா ஒரு சொல்லவும் செய்யணும். அவங்க எவ்வளவு அவங்களோட பிசிக் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லவும் செய்யணும். அதே சமயத்துல கேலியும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. மாப் மென்டாலிட்டியை வந்து 2 வரியில சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவள் விசேஷமாக அலங்காரங்கள் எதுவும் செய்து கொள்ளவில்லை. கோஷ்டியாக சுற்றுலா வருபவர்களுக்கு இது ஒரு சௌரியம். அயல் நாட்டுக்கு வந்தாலும் அவர்களுடைய மனிதர்கள் என எப்பொழுதும் 10-15 பேர் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக அலங்காரம் செய்து கொண்டு எவ்வித அங்கீகாரமும் பெற வேண்டாம் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஆமா, நம்ம அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்துக்காக வேண்டி அப்ரூவல் ஜங்கீஸ் தானே நம்மலாம். அந்த மாதிரி இருக்க வேண்டியது இல்ல. இப்ப புது இடத்துல போய் நம்ம வந்து நான் ரொம்ப சுத்தமானவன், இல்லாட்டி ஒரு நம்மளோட பொய்கள் வந்து ஒரு வேஷம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்ட வேண்டியது இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. இத வந்து பின்னாடியும் பொருத்தி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து வந்து சேர்ந்தப்போ எப்படி இருந்தாங்க, பிரிஞ்சு போறப்போ அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க ரூம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுல இருந்தே வந்து அவங்களோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட அது வேஷமா இல்லாட்டி வந்து அதுதான் அவங்களோட குணமா அப்படின்னும் தெரியுது. இன்னும் ஒரே ஒரு வரி நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அப்புறம் வேற யாராவது சொல்லலாம். போட்டோவை பத்தி மாறி மாறி சொல்றாரு. எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வரியா இருக்கு. இந்த படிக்கிறதுக்கு ரொம்ப இந்த 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 வரி வந்து என்னை உள்ள இழுத்ததுன்னு சொல்லலாம். அப்பொழுது எடுத்த புகைப்படம் அழகாய் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் எந்த புகைப்படமும் அதை எடுத்த நாளில் திருப்தி தருவதே இல்லை. அது அழகாய் மாற அந்த மனிதனுக்கு வயது கூட வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம போட்டோவை திருப்பி பாக்குறச்ச அப்படிதான் இருக்கு. சார் பரவாயில்லையே, அப்போ எடுக்கிறப்ப ஐயா நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா திருப்பி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அப்போ கூட நல்லா இருந்திருக்கும் போலையடா அப்படின்னு தோணுது இல்ல. இது உடனே இந்த கதைக்குள்ள இதெல்லாம் ஒரு 2 வரி தானே. இப்போ இது ஒரு இமிகிரேஷன் லைன்ல நிக்கிறாரு, பாஸ்போர்ட் வாங்க போறாருங்கிறப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் தானே. இதெல்லாம் நிறைய பேருக்கு அனுபவம் இருந்திருக்கும் தானே. அந்த அந்த அனுபவத்தை, அந்த பயம் தான் அவருக்கு, ஆளுக்கு வந்து பயமா தான் இருக்கு. ஆனா அந்த பயத்தை எப்படி அவரு கன்ஃபரண்ட் பண்றாருன்னு தான் நான் பார்த்தேன். அவர் தனியா நீங்க போனதை பத்தி சொன்னீங்க இல்லையா, அத அவரோட பயத்தை அவர் வந்து ஒரு இடத்துல கன்ஃபரண்ட் பண்ணி, நான் சுத்த போறேன் இந்த இடத்துல அப்படி நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். மனம் போன போக்குல ஊர் தெரியாத ஊருக்கு இன்னைக்கு போகணும் அப்படின்னா வந்த பஸ்ஸை நிறுத்தி அதுல ஏறி அது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் போய் இறங்கி ராத்திரி அந்த மாதிரி கஷ்டங்களும் பட்டிருக்கேன். ஆனா மனிதர்கள் தானே, யாரால கஷ்டப்படுறோமோ அவங்களாலேயே வந்து பல இடங்கள்ல உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு யாருன்னே தெரியாத எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய, இல்லாட்டி அப்படி ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள், இல்லாட்டி ஒரு ரேஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. தொடர்ச்சியா நடு காட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு
என்ன சொல்லலாம்னா, ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறப்போ என் பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து கத்தி வைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இது எல்லாமே ராத்திரி நடக்குது. நமக்கு எங்க போய் ஏடிஎம் எடுக்க, புது நாடு தெரியாது. அது நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம மூஞ்சி வேற இப்படி இருக்கு. அப்போ கத்தி வைக்கிறப்போ பின்னாடியில இருந்து அவர் பின்னாடி இன்னொருத்தர் அவர் முதுகுல துப்பாக்கி வைக்கிறாரு. இது 2 பேருமே எனக்கு தெரியாத மனுஷன். சரி, அவங்க எடுத்தா எப்பா இந்தாப்பா 20 பவுண்டு நீயே வச்சுக்க, எடுக்கிறத கொடுத்துட்டு தான் வந்திருப்போம் நம்ம. ஆனா அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல மனிதர்கள் காப்பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் கிடைச்சது. அதுக்கடுத்து நான் நிறைய பயணங்கள் போக ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அதேதான் அசோகமித்திரனுக்கும் நடந்துதான் நான் பாக்குறேன். நீங்க சொன்னதுல இந்த போட்டோகிராஃப் பத்தி சொன்னப்ப அசோகமித்திரன் வந்து குறும்பா ஒண்ணு சொல்றாரு. எல்லாருக்கும் வந்து ஒரு சமயத்துல அந்த போட்டோ பிடிச்சிருக்கும். ஆனா பெண்களுக்கு மாத்திரம்தான் எப்பவுமே அவங்க போட்டோ பிடிக்கிறதே இல்ல அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல அது உண்மையும் கூடதான். நானே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த புத்தகத்துல என்னன்னா வந்து நிறைய அவரோட இவர் வந்து அந்த அவர் வெளியில் நடந்ததை பத்தி நிறைய பேசியிருக்காரு. கொஞ்சம் அந்த ஒர்க் ஷாப்ல அந்த இடத்துல நடந்தத ஒரே ஒரு வில்லியம் ஃபாக்னர் பத்தி ஏதோ எழுதியிருக்காரு. அது தவிர ரொம்ப எழுதல. என்னெல்லாம் வந்து அவங்க அத பத்தி பேசினாங்க, என்ன கத்துண்டாங்க, இதெல்லாம் கொஞ்சம் விரிவா ஒரு சாப்டர் எழுதியிருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கும். மோஸ்ட்லி இட் இஸ் அபவுட் த பீப்புள் அண்ட் அங்க இருந்த சூழ்நிலை. மேபி தட் இஸ் இன்டென்ட், பட் as a writer எனக்கு I thought I wished he had written something more about that. அந்த வொர்க் ஷாப் பத்தி நீங்க சொல்ற மாதிரி அந்த வொர்க் ஷாப் பத்தி அவர் எழுதல இல்லையா? சுத்தமா எழுதல இல்லையா? அவர் அந்த வொர்க் ஷாப்ல they have every day they had ஒரே ஒரு இடத்துல அந்த வில்லியம் ஃபாக்னரோட வொர்க்ஸ் எல்லாம் வந்து விவாதம் செய்தாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்புறம் அது இதெல்லாம் இருந்தது ஓகே இதெல்லாம். பட் அது கூட என்ன அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒரு கொஞ்சம் அந்த இதுல ஏதாவது சொல்லியிருந்தாங்க. பட் மேபி அந்த ஒருவேளை அந்த படிக்கிற ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கலாம். அதுல என்ன இருக்குன்னு ஒரு மேபி அதனால எழுதலையும் ஒண்ணும் தெரியல. இருக்கலாம். அது ஆமா ஆடியன்ஸ்க்கு ஏத்தபடிதான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதுக்குமே அந்த மாதிரி செஷனுக்குலாம் சில பேர் லேட்டா வராங்க, சிலர் போறது இல்ல, மதிக்கிறது இல்ல, டைமுக்கு கூப்பிடுற இடத்துக்கு போறது இல்ல. எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருந்திருக்கும். சில பேர் இதை சுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. சில பேர் ரூம்லயே உட்காந்து ஹோஸ்ட் எல்லாம் ரூம்லயே 1.5 மாசம் உட்காந்துட்டு இருக்க, வெளியிலயே வராம அப்படி எல்லாம் கூட இட் வாஸ் அலவுட். உங்களுக்கு அது ஒரு இது இல்ல போல இருக்கு, பெரிய நெசசிட்டி இல்ல போல இருக்கு கிளாஸ் எல்லாம் வரணும் அந்த மாதிரி. இவங்க யூனிவர்சிட்டியே அப்படிதானே இருக்கு, படிக்க வந்தவங்களே இப்படிதானே இருக்கு. இது ஒரு ஒர்க் ஷாப் தானே இல்லையா? ஆமா, அவங்க அந்த ஒன்னஸ் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதை விட்டுறாங்க. இதில் நீங்க சொன்ன மாதிரி தீப்தி, நீங்க சொன்ன அவங்க ஒற்றன்கிற நாவலை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது வெளிவந்தது. ஆனால் டெல்லி புத்தக சந்தையில் அந்த புத்தக பட்டியலில் ஒற்றன் என்ற தலைப்பை பார்த்ததில் எனக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இருந்தனன்னு எழுதியிருக்காரு அவரு. அதான் எனக்கு புரியல. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒற்றன்ற பேர்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அது வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. அது மோலா இருக்கலாம், ஸ்பையா இருக்கலாம். இட் கேன் பி சம் அதர் திங் ஆல்சோ. இல்ல, பட் அவர் எழுதின ஒரு 4 புத்தகத்துல எதுவுமே ஒற்றன்ற மாதிரி தெரியல. பட் மேபி நான் திருப்பி பாக்குறேன். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து என்ன அமேசான்ல அவைலபிளோ அதை மட்டும் தான் பார்த்தேன். பட் அவரோட மொத்த இதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. சோ அதுதான் அந்த புத்தகம் என்ன அப்படின்றது தெரியல. பட் அவரோட மத்த புத்தகம் அதோ எடுத்து படிச்சேன். அதுவும் அந்த மாதிரி என்ன சொல்றது, அவர் வந்து அத பத்திதான் எழுதியிருப்பாரு போல இருக்கு. அவர் என்ன இன்னொரு சொல்றாருன்னா, அந்த அபேக் உபேக் நான் வந்து சிகாகோ, ஐ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் திஸ் ட்ரிப், சிகாகோக்கு நான் போகும்போது ஒரு ஃபேமிலியோட நான் இருந்தேன். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ஆப்பிரிக்கன் நாடுகள் எல்லாம் வந்து இந்த ஈக்வடார் மாதிரி இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. ஆனா அந்த ரிசோர்ஸ டேப் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து வராங்க. அந்த வெளிநாட்டு வரும்போது அவங்க அந்த கான்ட்ராக்ட் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்டோட போட்டுறாங்க. கவர்மெண்ட் அந்த மேல இருக்கிற அந்த அதிகாரிகள் இவங்க வந்து ரிச் ஆயிடுறாங்க. ஆனா மத்த மக்களுக்கு யாருக்குமே அது யூஸே இல்ல அப்படின்ற மாதிரி. சோ அவர் எழுதுற ஒர்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஒரு பொலிட்டிக்கல் எழுச்சி எடுக்கிற மாதிரி இருக்கிற புஸ்தகம் அது. அதனால வந்து அதெல்லாம் வந்து இட் மைட் ஹவ் பீன் பேண்ட். அதனாலதான் அந்த ஒற்றன் புத்தகம் பேண்ட்ன்றாரு இல்லையா. சோ இந்த மாதிரி எழுதும் போது எப்பவுமே வந்து ஒரு நாட்டுல அதை அனுமதிக்க மாட்டாங்க. பட் அந்த புக் எனக்கு கிடைக்கல. மேபி தேடினா கிடைக்குமோ. நன்றி நன்றி. ஆமா, எல்லாருமே நல்லா பேசணும். ஒரு விஷயம் நாம
ரொம்ப அதிகமா பேசாத பகுதி வந்து அந்த அந்த பொண்ணு பேர் லிஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த இவன் ஒரு மாணவனா இங்க இருக்கிறான் ஒருத்தன். அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் இல்லையா? எல்லைக்கு தான் போறாரு இல்ல? சரியா ஞாபகம் இல்லை எனக்கு எங்கன்னு. அங்கதான் அந்த பழைய கணவன் வரான். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு பெரிய அது கடைசி அந்த இதுதானே அந்த போட்டோகிராஃபர் தானே? ஆமா. இவங்க வந்து ஆர்டிஸ்ட் இல்லையா? அவன் ஆமா. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஷாக் இருக்கு. இவ யாரு? இவ கூட நீ இந்த வீட்ல இருக்க, ஒரு குழந்தை இருக்கு, நீ அவ புருஷன் இல்ல. அந்த இதெல்லாம் அவருக்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அத முதல் முறை அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. வெளில வந்து ஒருத்தன் கத்திட்டு போறான். லிஸ் தானே அந்த பொண்ணுடைய பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எனக்கே ஞாபகம் இல்ல ஆக்சுவலி. அவளுடைய கணவன் இது யாருன்னா அவளுடைய குழந்தை. அப்ப நீ யாரா? அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த குழப்பம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். முதல் முறை ரொம்ப அதிர்ச்சி மாதிரி தெரியல. அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாரு. அதிர்ச்சி காட்டவே இல்ல. ஆனா அதுக்கு பின்னால பெரிய அதிர்ச்சி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு. அவருடைய சட்டிலிட்டி தான் அது காட்டாம இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த கேள்வி எல்லாம் அவரு கேட்டிருப்பாரா இல்ல இந்த மாதிரி குழப்பத்துல இருந்திருப்பாரான்னு தெரியல. ஏன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கு அதுல. அந்த அதிர்ச்சி நான் இங்க வந்த போது நிறைய இடத்துல பாத்திருக்கேன். என் பையனுடைய அப்பாவை பார்க்க போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு தேவி ஏதாவது பேசினா நவீன் அப்பா என்ன சொன்னாங்கன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இப்ப என்ன பத்தி பேசுற ஒரு மரியாதைக்காக என் பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால இல்ல என் கணவர்னு சொல்றத கூட சில பேர் இது பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்து வெளிநாட்டுல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி குழந்தையுடைய பேரை சொல்லி அவளுடைய அப்பா அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்னு அர்த்தம். இது மை சன்ஸ் டேட் அப்படிம்பாங்க. மை சன்ஸ் டேடா அப்படின்னா நான் ரொம்ப நாள் ஹஸ்பண்ட் போல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. they are not my husband anymore. என் பையனுடைய அப்பா, அவ்வளவுதான் உறவு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு ஆரம்பத்துல இந்த மாதிரி கேட்கும்போது. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். பொண்ணுடைய ஸ்டெப் டேடுன்னுவாங்க, அப்புறம் கணவருடைய பையன் அப்படிம்பாங்க, ஏன் பையன் சொல்ல மாட்டாங்க, மை ஹஸ்பண்ட் சன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு அப்போ மண்டை வந்து 2-3 சுத்தும். ஓ இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. அந்த ஷாக் வந்து நிச்சயமா அசோகமெட்ரிலுக்கு இருந்திருக்கதான் செய்யும் நினைக்கிறேன் 1993 இந்த மாதிரியான ஒரு சீனை பார்க்கும்போது. அது மாத்திரம் இல்ல தங்கவேல், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல போகும்போது அவன் பேர் ஜிம் பார்க்கரு. அவன் முதல்ல போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் அவன் தான் இருக்கான். இவ்ளோ பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு. அவனும் அந்த லேடியும் தான் இருக்கா. கிச்சன்ல போய் ஏதோ சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நிறைய பேர் வந்துறாங்க. அது ஒரு கம்யூனல் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு, நம்ம சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு, யார் வேணா வந்து கிச்சன்ல வந்து சமைச்சுக்கலாம், அது பொதுவான கிச்சன், யார் வேணா கிச்சன்ல வந்து சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அது ஒரு சிலேடையான ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து அந்த இவன் வந்து கணவன் வந்து பார்க்கும்போது தேடி வர்றான் அப்படிங்கும்போது, பழைய காதலர்களில் ஒருவன் ஒரு புது காதலன் வந்து விட்டான் அப்படிங்கிறாரு அவளுக்கு. சோ அவ வந்து அடிக்கடி வந்து காதலன் மாத்திட்டே இருப்பா. வந்து புது காதலன் அவன் வந்து வெளிநாட்டு காதலன்னா தான் அவனுக்கு கோவம் வருது. இந்த காதலன் பரவாயில்ல, பழைய காதலன் அக்செப்ட் பண்ணிட்டாரு, புது காதலன் வெளிநாட்டு காதலன் அப்படின்றான். சோ அது வந்து கொஞ்சம் சட்டலா சொல்றாரு அந்த இடத்துல. அப்படி அவரு பயந்து என்னடா அது இப்படி சொல்ற நீ அப்படின்னு அவரு ஜோக்கா சொல்றாரு. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப காமெடியா இருந்தது அந்த இடம். அவரு போய் இதுல போட்டுட்டு கண்ணாடி அறைகளை போட்டு அந்த கண்ணாடி அறையே வந்து சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கிற கண்ணாடி இருக்குன்ற அந்த விஷயமே வந்து ஒரு மாதிரியான ஒரு இதுதான். அந்த இடத்துல அவரை போட்டிருந்தே அதுவே ஒரு சினிமால எல்லாம் அது சொல்லுவாங்க, அந்த கண்ணாடி அறையெல்லாம் வந்து நல்ல வெளிச்சத்துல காட்ட மாட்டாங்க அந்த கண்ணாடி அறையெல்லாம். அந்த மாதிரி அறையில எப்படி தூங்க முடியும்னே தெரியல. ஏன்னா வந்து ஒரு நாள் நான் என் கண்ணாடியை இந்த சைடு பை சான்ஸ் மூவ் பண்ணி வச்சு எழுந்தும் போது திடீர்னு யாரும் இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு பயமா இருந்தது திடீர்னு. அந்த மாதிரி எல்லாரும் சுத்தி இருந்தா எப்படி படுத்துக்க முடியும்னு தெரியல. ஆமா, அது யாருமே அவங்களுடைய வீடு அந்த வீட்டுல ஒரு குழந்தை கூட இருக்காலே, அவனுக்கு என்ன ஆம்லேட் வேணுமா, என்ன ரொம்ப கேஷுவலா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் ரொம்ப விழுந்து விழுந்து கவனிப்போம். உங்களுக்கு என்ன காலைல எந்திச்சிங்களா, பிரஷ் கிடைச்சதா, எங்க சரியா தூங்க டாய்லெட், அந்த மாதிரிலாம் இல்ல. அவ வேலையை பார்த்துட்டு காஃபியை போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா அவ.
இவனை வந்து பெருசா கண்டுக்க மாட்டேன். இட்ஸ் எல்லாம் வெரி காமனா இருக்கும். எனக்கெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்தோட வாங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க பாட்டு எங்க அப்பா வந்து சொல்லுவாரு. எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் who went abroad actually 1975-6ல அவரு வந்து கட்டார் போய் வேலை பார்த்தாரு. சோ அப்ப வந்து நிறைய அங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றதுனால அவரு வந்து திருப்பி வரும்போது சொல்லுவாரு, அவருக்கும் கல்ச்சர் ஷாக். அவர் சொல்லுவாரு, மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படிதான் கல்ச்சர் அப்படிப்பாரு. கட்டார்ல கூட எப்படி கட்டார்ல இல்ல, அங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. லாட் ஆஃப் அந்த லாட் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். இல்ல அந்த வீட்டுக்குள்ள விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்ம கலாச்சாரத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். என்னோட ஒரு பிளே டேட்டுக்கு வந்து பையனை முதல் தடவையா ஒரு வீட்டுக்கு அனுப்புறோம். இவன் போய் விளையாடிட்டான். எங்க வீட்டம்மணி போய் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட போனாங்க. ரொம்ப வருத்தம் அவளுக்கு. என்ன வெளியில வச்சே பேசி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அரை மணி நாங்க அங்க நின்றுட்டு இருந்தோம். இன்னொரு வயசான ஒருத்தவங்க வந்து அந்த பிள்ளையும் சரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், எல்லாத்தையும் இப்படிதான் இது பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது யாரு அப்படின்னு பார்த்தா வயசானவங்க அவங்களோட அம்மா. மறுநாள் தான் வந்து தெரியுது. சோ அது ஒரு கல்ச்சரல் ஷாக். ஆமா, இதுல தொடர்ச்சியா அதையும் பார்க்க முடியுது இல்லையா எல்லா பக்கத்துலயும். 70கள்னா அதிகமா தான் இருந்திருக்கும் அவருக்கு. அது ஆக்சுவலி சொல்லுங்க சொல்லுங்க. சாரி, கண்டினியூ. இல்ல இந்தியன்ஸ்க்கு நமக்கு கல்ச்சரல் ஷாக் இருக்கு. பட் நான் என்னோட ஜெர்மன் கொலீக் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து அமெரிக்கன் இது மேலேயே கல்ச்சரல் ஷாக் இருந்தது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெர்மனில வந்து இப்போ ஒருத்தங்க வந்து நீ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா தே மீன் இட். சோ வந்து அமெரிக்கால அப்படி கிடையாது. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா தே டோன்ட் மீன் இட். வீட்டுக்கு வாங்க, இந்த மணிக்கு வாங்க, இந்த கிழமைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாதான் தே மீன் இட். சோ ஒரு தடவை யாரோ அவங்க வீட்டு பக்கத்துல அமெரிக்கன் வந்திருக்காங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா சரி போ ஒரு நாள் போனா அவங்களுக்கு ஒரே ஷாக்கா, என்னடா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்காக ஏன் இப்படி கூப்பிட, அவருக்கே ரொம்ப சங்கடம் ஆயிடுது அப்படின்னாரு. சோ அவங்களுக்குள்ளேயே நிறைய கல்ச்சர் ஷாக்ஸ் இருக்கு. சோ நமக்கு இன்னுமே இருக்கும். பிகாஸ் நம்ம வெஸ்ட்னு அதுலயே நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய அதுல வந்து ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. தங்கவேல் நீங்க ஏதாவது சொல்லணுமா? சாரி. இல்ல, நம்ம ஒற்றன் பேசி முடிச்சிட்டோம்னா நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்மளுடைய இந்த தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஏதாவது கடைசியா ஒற்றன் பத்தி? இல்ல, எதுவும் எனக்கு எதுவும் இல்ல. ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். நன்றி நண்பர்கள். நாவல் மிக நல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான நாவல். அசோகமித்ரனுடைய தனித்தன்மை பொருந்திய நாவல்னு நான் நினைக்கிறேன். நான் மத்த புக்ஸ் கரைந்த நிலங்கள் தவிர வேற எதுவுமே படிக்கல. இருந்தாலும் மத்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது அவருடைய அந்த எழுத்து முறை, அவர் அணுகுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவருக்குன்னு ஒரு முத்திரை இருக்க மாதிரி இந்த கதையில இந்த நாவல் எனக்கு இருக்குது. சோ ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. தீப்தி சொன்ன மாதிரி கடகடன்னு வைக்கவே முடியல, கீழே வைக்க முடியல. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னா நம்ம கீழே வைக்க முடியாது. ஐயோ என்ன நடக்கும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லாமலே வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு கதை மாதிரி எனக்கு தோணுச்சு. கீழே வைக்க முடியல, அது புடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அடுத்தது தண்ணீர் படிக்கணும். நம்ம ஜென்ரலா எனக்கு ஒரு ஆசை, மேபி ஃபியூச்சர்ல தண்ணீர் அந்த புத்தகமும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு நாவல். சோ ஒரு குறுநாவல் இருக்கு, ஆகாய தாமரைன்னு அவரோடது. ரொம்ப அதிகமா அறியப்படாத நாவல்னு சொல்லலாம். அது அசோகமித்ரனோடது. காலச்சுவடு பதிப்பகம் தான், கிண்டல்லையும் இருக்கு. அது அதை படிச்சு பாருங்க. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு சின்ன சம்பவம் தான், ஆரம்பமும் தொடக்கமும். அதை வச்சு ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பாரு. இதே தயக்கங்கள் கொண்ட ஒரு மனுஷனை தான் அதுலயும் உருவாக்கி இருப்பாரு. நல்லா இருக்கும். நன்றி. அப்போ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாம அடுத்த முறை வேறு ஒரு நாவலுடன் சந்திப்போம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். நன்றி. பார்க்கலாம் அடுத்த வாரம்.